ஹாய் ஹலோ டாப்பர்ஸ் வெல்கம் டு சேனல். ஸோ இன்றைக்கி வந்து தேங்கோட ஒன் ஷாட் பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு ஷியோராக ஜிம்மினோட ஒன் ஷாட் பார்க்கலாம். யாரும் கோச்சிக்க வேணாம், என்ன ஜிம்மினுக்கு மட்டும் போடலைன்னு சொல்லிட்டு. சரி வாங்கடா, எந்த இன்டர்வியூ இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி ஓகே. ஸ்டார்டிங் நீங்கள் ஒரு ஃபேன் மீட்டில் உட்காந்துருக்கீங்க. ஸோ அந்த ஃபேன் மீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க அந்த டேரக்டரை பார்த்து. இவன் வேறு எப்பயுமே பார்க்க மாட்டான், எவ்வளோ நாள் கொஞ்சிடாவே லவ் பண்ணிட்டுருக்கிறது கஷ்டம் ரொம்பவே. சொசைட்டிக்காக பண்ணுறேன்றான், எனக்காக ஏதாச்சும் பண்ணலாம்ல, எதுவும் பண்ண மாட்டான். லூசு பையன். பார்க்குறான், யாரையோ பார்க்குறான், ஆனால் அழகாக பார்க்குறான்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ரெஸ்ட் இருக்கீங்க. ஸோ அப்படியே இந்த சைட் தேங்க இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே தயம், நீங்கள் இவ்வளோ பெரிய டேரக்டர், பட் இது அவசியம் இல்லைல்ல. ஒரு நார்மலாக எந்த பேக்ரவுண்டும் இல்லாத பேரெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ஆக்டிங் ஸ்கூல், ஒர்க் ஷாப், இதெல்லாம் உங்களுக்கு அன்வான்ட்னு எப்பயுமே தோணுது கிடையாதா? இல்லை அப்படி தோணியிருந்தேன்னா நான் இங்கே வந்திருப்பானான்னு எனக்கு தெரில. ஏன்னா என்னோடய மாஸ்டர் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தரலைன்னா நான் இங்கே வந்திருக்க முடியாது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எல்லாருக்கும் தரணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ சினி ஃபீல்டில் மேபி எனக்கு ஓவரால் என்ன சொல்லணும்னு தெரில, மேபி காசு இருந்தால் சீக்கிரமாக உள்ளே வந்துடுற மாதிரி எனக்கு தோணுது. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. டேலண்ட்டாக இருக்கவங்க மட்டும் தான் இருக்கணும், வரணும், நிறைய பண்ணணும், அவ்வளோதான். தயம் இல்லை, ஒரு கேரக்டருக்கு பியூட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய டைம் நாங்கள் பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் உங்கள் டைரக்ஷனோட பியூட்டி எப்படி ஒரு மனுஷனால் இப்படிலாம் யோசிக்க முடியுது அப்படி தோணுது. எப்படி பியூட்டின்றது எது? ஃபேஸ் கலரோ இல்லை அவங்க ஃபேஸ் லுக்கா? அது கிடையாது. ஒரு கேரக்டரை நம்ம அழகாக காட்டுறது தான் பியூட்டி. சரி இப்போ வச்சுக்கோங்க, நான் நல்லா இருக்கேண்ணா சார், நீங்கள் எல்லாரோட ஹேண்ட்ஸம், நீங்கள் இது மாதிரி கொஷின்லாம் கேட்கலாமா? சரி ஓகே சொல்லுங்கள், நல்லா இருக்கேண்ணா சார். பர்சனலாக நீங்கள் என்னோடய க்ரஷ் கூட. இது க்ரஷ்ஷா? புடி வெங்காயம், உனக்கு அவன் க்ரஷ்ஷா? தக்குதி இருக்காடி ஆன்ட்டி நாயே, உனக்கெல்லாம் சொல்லுங்கள் சார். நீங்கள் செம்ம அழகாக இருக்கீங்க சார். ஓகே, இப்போ நான் அழகாக இருக்கேன்னு சொல்கிறீங்க. இன்கேஸ் நீங்கள் இப்போ எனக்கு இன்டர்வியூ பண்ணுறீங்க, என்ன இப்போது வேறு எதாவது கேளு, என்ன நீ இதெல்லாம் கேட்டுட்ருக்க, வேறு எதாவது பேசு அப்படின்னு நான் சொன்னேன்னா, நெக்ஸ்ட் டைம் என்னை பார்த்தா என்னடா இவன் எப்படி இருக்கான்னு நினைப்பீங்களா, நினைக்க மாட்டிங்களா? சார் அது டெஃபினட்டாக நினைப்போம். அப்போ உங்கள் கண்ணுக்கு நான் அழகாக தெரியுவேனா என்ன? கண்டிப்பாக தெரிய மாட்டால. என்னை பார்த்தாலே ஏதாவது ஒரு போஸ்ட் போடுறேன்னா ஒரு 4 கமெண்ட் திட்டிடணும், இவெல்லாம் என்னடா இவன் மூஞ்செல்லாம் சரியே இல்லை. நான் நல்லா இருந்தால் கூட அங்கே நல்லா இல்லாமல் தான் இருப்பேன். இதுதான் பியூட்டி. ஓவரால் என்னோடய கான்செப்டில் இதுதான் பியூட்டி. நான் அதுதான் காட்டணும்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்கள் விஷயத்தில் நான் பார்க்குற எல்லா ஒரு மாதிரி சீன்லாம் அதை கூட எப்படி இவ்வளோ அழகாக காட்ட முடியுதுன்னு எனக்கு தெரியல. எப்படி சம்டைம்ஸ் ஒரு மாதிரி ரொம்ப ஃபோர்ஸாக அப்படி காட்டி தான் ஆகணும். சம்டைம்ஸ் அதெல்லாம் வேணாம், ரொம்ப சாஃப்ட் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படியா இருந்தாலும் சரி, எண்ட் ஆஃப் த டே லவ் தான் வீணாகும், அவ்வளோதான். லவ் இல்லாமல் ஒரு அப்ரோச் நடக்குதுன்னா அங்கே, பட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லவ்வில். நான் எப்பவுமே சொல்கிறது தான், அது இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் 2 பேருக்குள்ளே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் டைமுக்கு. உங்கள் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் உங்கள்கிட்ட எதோ கேட்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஷுவர் தாராளமாக அப்படி சொல்லிட்டு தேங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஒருத்தராக எதோ கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் அப்படியே ரசிட்டே இருக்கீங்க. தேங்க இப்போ இருக்கும் அவ்வளோ ஃபோட்டோஸ், அவ்வளோ வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கீங்க. ஏன்னா உங்ககிட்ட பேசக்கூட தைரியம் இல்லை தயம். வேண்டாம், எனக்கு என்ன பேசணுன்னு கூட தெரியல. சார் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. இல்லை சார், நானும் நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டேன் உங்களோட ஸ்கூலில் ஜாயின் பண்ணணுன்னு, ஆக்டிங் ஸ்கூலில். பட் இப்போ வரைக்கும் எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. நானும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். எனக்கு எவ்ரி இயர் அது ஃபெயிலியராக தான் முடியுது. அதனால தான் இந்த ஃபேன் மீட்டில் எப்படியாச்சும் வந்துடணும்னு நான் முன்னாடியே ரொம்ப ட்ரை பண்ணி வந்தேன் சார். ப்ளீஸ் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க. கண்டிப்பாக ட்ரஸ்ட் பண்ணுங்கள், நான் என் பெஸ்ட்டை தருவேன் சார். ஷுவர், கண்டிப்பாக. நீங்கள் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க. ஓகே, எப்பயும் போல தான் உங்களோட
நான் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு டேலண்ட்டு தான் கண்டிப்பாக நீங்கள் உள்ளே வருவீங்க. இல்லைன்னா டேலண்ட்டை வளர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு உள்ளே வரலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் என்னோடய பெரிய இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு தேங்க் அங்கே போயிடுறான். ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்து அப்படியே மெய் மறந்துருக்கீங்க. வாழ்ந்தா இவனை மாதிரி ஒருத்தன் கூட வாழணும். இவ்வளோ சாஃப்டா, இவ்வளோ ஜென்யூனா ஒரு பையன் இருப்பானா? எப்படி? ஒருவேளை மீடியா முன்னாடி தான் அப்படி இருக்கானோ? உள்ள ஒரு மாதிரி கொடூரமா, அப்படியே அழுகுடி, உன்னை அடிப்பண்டி, சிச்சி இவன் மூஞ்சிலாம் பார்த்தா அப்படியா தெரியுது? அது மட்டும் இல்லாமல் என் சின்ன வயசுலேருந்தே இவன் க்ரஷ். இவன் ஃபர்ஸ்ட் மூவிலேருந்தே என்னோடய க்ரஷ் ஆகிட்டான். ஓகே. ஐயோ எங்கள் அப்பா வர கூப்பிட்றாரு. அப்பா போயிட்டியா அவனை பார்க்க? அப்பா அது இங்கே பாரு, புரிஞ்சுக்கோ, உனக்குன்னு அவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, நீ அதெல்லாம் விட்டுட்டு அங்கேப்பா இப்போதைக்கு பிஸ்னஸ்லாம் பார்த்துக்கோ. நான் 25 ஆகிட்ட பிறகு பிஸ்னஸ்லாம் வரனே. இப்போ எனக்கு 22 தானேப்பா ஆகுது. ஐயன் இதெல்லாம் நீ கற்றுக்கணும்லம்மா, காலேஜ் முடிச்சிட்ட, இதுக்கப்புறம் இதிலெல்லாம் நீ எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும்ல. அப்பா நான் இப்போ கற்றுக்கலனாலுமே, நான் கம்பெனி லாஸ் ஆனாலுமே 5 தலைமுறை சாப்பிட்ற அளவுக்கு கோடீஸ்வரங்களாக இருக்கும்ப்பா. இன்னும் என்னப்பா? ஐயன் இது மாதிரி நீ பேசுகிறது தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எவ்வளோ டைம் சொல்லிகிட்டு இருக்காது? நீ கஷ்டப்படணும், அதில் தான் வரும், புரியுதா? சாரி டேட், சாரிம்மா, அது நான் கொஞ்சம் கோவமா. டேட் 25 வரைக்கும் ப்ளீஸ். சரி வயன், நான் ஸ்ட்ரைட்டாக தயங்கோட அப்பாவை அப்ரோச் பண்ணிட்டு, இல்லை வேணாப்பா, நான் தயங்க ஃபாலோ பண்ண வரைக்கும் அவனுக்கு இது மாதிரி ரொம்ப பண்ணும் அப்படிலாம் இருக்க பொண்ணுங்களை பிடிக்காதுப்பா. அவன் நிறைய டைம்லேருந்துமா சொல்லியிருக்கான், எனக்கு பிடிக்கணும், அவ்வளோதான், அது மட்டும்தான்ப்பா. இப்போ நான் போய் பிளாங்காக யாருன்னு தெரிஞ்சு நல்லா இருக்காது. 3 இயர்ஸ் டைம் தான்ப்பா. 3 இயர்ஸ்க்குள்ள கண்டிப்பாக அவனுக்கு என்னை பிடிக்க வைப்பேன். அதுக்கப்புறம் அஃபிஷியலாக நீங்கள் போய் பேசுப்பா. இப்போ பேசினா அது எப்படி வயன்? நான் பேசினா தயம் கண்டிப்பாக ஓகே தான் சொல்லுவாங்க. அவனோட நிறைய படத்துக்கு நானே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய அமௌண்ட் கொடுத்துருக்கேன், உனக்கு தெரியும்ல. ஷோ அப்பா, அதெல்லாம் நம்ம கம்பெனி நேம்லேருந்து வேணாப்பா ப்ளீஸ். என்ன வயன் பேசுகிற? நம்மக்கிட்ட ஏதாவது பணமா? எதுவாக இருந்தாலும் பா, நீ எப்போப்பா ப்ரொடியூசர் ஆன? நீ சைடில் இன்வெஸ்ட்மெண்ட்காக அதையும் நீ சாய்ஸாக எடுத்த. எப்போது தயாங்க ஒரு பெரிய டேரக்டர் ஆகிட்ட பிறகு ஒரு 25% அமௌண்ட் அங்கே போயிருக்கோமா? ஏன்னா உன் பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணுன்னுக்காக. நீ ஏன்பா நீலாம் அதை போய் சொன்னா அவன் கண்டுக்க கூட மாட்டான். அவன் சரியான ஸ்வாகுப்பா, உனக்கு தெரியாது. பார்க்க தான் பையன் சைலண்ட்டாக இருப்பான், நான் சரியான தக்குப்பா. ஏதாவது தக் லைஃப் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நீ சரி என்னமோ பண்ணு வை அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபோனை வச்சுருப்பாங்க. நீங்கள் கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. தயங்கோட ஆக்டிங் ஸ்கூலுக்கு அங்கே தான். நான் ஏன் இப்போ இப்படி மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறேன்? ஓகே, அவனை எப்போனா ஒரு தடவை ஃபேன் மீட்டு எங்கன்னா போனான்னா ஏர்போர்ட்டு இல்லைன்னா அப்படி இப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆக்டிங் ஸ்கூல்னால் அவங்க ஸ்டூடெண்ட் கடை 2 நாளைக்கு ஒரு தடவையாச்சும் கண்டிப்பாக வரான்னு கேள்விப்பட்டேன். நம்ம ஏன் இங்கேயே ஜாயின் பண்ணுறக்கூடாது? ஜாயின் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் போயிருப்பீங்க. உள்ளே போய்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருப்பீங்க. மேம் உங்களோட ஸ்கில் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாம் கொடுங்க. நீங்கள் நிறைய காம்படிஷன் போயிட்டு ஏதாவது வின் பண்ணியிருப்பீங்க, ஸோ அதெல்லாம் கொடுங்க. இங்கே பாரு, நான் அதெல்லாம் எதுவும் வின் பண்ணல. அப்புறம் சரி ஓகே, ஒரு ட்ரையலாக 2-3 சீன்ஸ் வந்து எங்கள் டீம் வந்து பண்ண சொல்லுவாங்க, நீங்கள் அது மட்டும் பண்ணி. எனக்கு அதெல்லாம் வராது. அப்போது சான்ஸ் இல்லை மேம், ஓரளவுக்கு டெவலப் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக சான்ஸ் இருக்கும். இங்கே பாரு, நான் எவ்வளோ காசு சொன்னாலும் கொடுக்குறேன், என்னை தயவு செஞ்சு உள்ளே அனுப்பு, புரியுதா? மேம் என்ன நினச்சிட்ருக்கீங்க? இது ஆக்சுவலாக எல்லாேருக்கும் ஃப்ரீ, அதனால் இப்படிலாம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன தேங்கோட ஃபேனா? ஐயோ வேறு கரெக்டாக கண்டுபிடிக்கிறானே. இங்கே பாருப்பா தம்பி, சொல்கிறத மட்டும் கேளு. சாரி மேம், அது என்னால் முடியாது அப்படி சொல்லிட்டு அவன் போயிடுறான். அவங்களுக்கா செம்ம காண்டாகுது. இவனை பேசாமல் போட்டு தள்ளக்கூடாது. தப்பு. நான் ஏன் எங்கள் அப்பா நாட்டும் யோசிக்கிறேன்? ஐயோ தயவு செஞ்சு நீ நார்மலாக யோசிவேன், ஓகே? நார்மலாக இப்போ என்ன பண்ணுறது? அப்படியே உட்காந்து வீட்டில் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க, படுத்துட்டு இருக்கும் போதும் அப்போ தான் உங்களுக்கு யோசனை வருது. தாயாவோட டாடி அவர் தான். நான் போகிற மார்னிங் வாக்கில் அவரும் ஜாயின் பண்ணிப்பார். பட் அவர்கிட்ட நான் பேசினது கிடையாது. இப்போ ஒரு ட்ராமா போட்டு பேசி அவர் மூலியமாக தான் உள்ளே போகணும்.
ஓகே நல்லா எக்ஸிக்யூட் பண்ணுறோம், ரெடி, நல்லா தூங்கு, காலை சீக்கிரமாக இருந்துக்கோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு தூங்கிடுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் மார்னிங் வாக் போயிட்டுருக்கீங்க, தேங்கோட டேடியும் அப்படி நீங்கள் தேங்கோட டேடிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறீங்க. ஹாய் அங்கிள். ஹாய்மா, சாரி எனக்கு உன் பேர் தெரியாதே, நீ இதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசியிருக்கியோ? பேசியிருக்கேன் அங்கிள். ஐயோ இவர் வேறு மறந்தாங்க ஒளி போல், நல்லது. நீங்கள் தான் மறந்துட்டிங்களா? ஐயோ சாரிம்மா மறந்துட்டேன். அங்கிள் என்னங்க உங்கள் ஃபேவரட்டான டிஷ்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கு, சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படி சொல்லி வாங்கி வச்சுக்கிறாரு. ரொம்ப அழகாக ஸ்மைல் பண்ணுறாரு உங்களை பார்த்து. அங்கிள் நீங்கள் டெய்லி இங்கே தான் வருவீங்க, ஏன் கொஞ்ச நாள் என் கூட வாக் பண்ணுறதில்ல? ஐயோ நாலேருந்து கண்டிப்பாக வாக் பண்ணுறேம்மா. ஓகே அங்கிள் அப்படி சொல்லிட்டு இந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் பிட்டை போட்டு போயிடுறீங்க. ஓகே நாளைக்கும் ட்ரை பண்ணோம் அப்படி சொல்லிட்டு ரெகுலராக ட்ரை பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸாக நீங்களும் தேங்கோட டேடியும் ரொம்ப க்ளோஸ் ஆகிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்களும் தேங்கோட டேடியும் சேரில் உட்காந்துட்டு, அங்கிள் என்னம்மா? ஆமாம் உங்ககிட்ட நான் கேட்கணுன்னு நினச்சிருந்தேன், நீ என்ன பண்ணுற, எதுக்கு இப்போ பார்த்தா சோகமாகவே இருக்க? அங்கிள் அது இங்கே எனக்குன்னு யாரும் இல்லை அங்கிள். என்னம்மா சொல்கிற? ஆமாம் அங்கிள், எனக்கு மீடியாவில் ஒரு நல்ல ஆக்டிங் ரோலில் வரணும், என்னை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கணும், அது எனக்கு பெரிய ஆசை அங்கிள். அதுதான் என்னோடய ட்ரீமே. நான் அதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அங்கிள். எல்லாம் ரொம்ப கேவலமாக பேசி அப்போ வேணால் சான்ஸ் தரேன்னு சொல்கிறாங்க. என்ன நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? என் பையனோட ஆக்டிங் ஸ்கூல் இருக்குது பார், அங்கே போய் ஜாயின் பண்ண போ. அங்கிள் ட்ரை பண்ணிட்டேன் அங்கிள், சர்டிஃபிகேட் அப்படி இப்படின்னு கேட்குறாங்க, அதெல்லாம் என்கிட்ட இல்லவே இல்லை அங்கிள், அதனால தான். அப்படியா, சரி இரு அப்படி சொல்லிட்டு அவங்க தேங்க் கால் பண்ணிடுறாங்க ஸ்ட்ரைட்டாக. அப்பா சொல்லுப்பா, நான் வந்து காரை பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, என் டிரைவர் இல்லையா? இருடா என்னை ஃபஸ்ட்டு பேச விட்றா. சாரிப்பா சொல்லுப்பா, என்னப்பா எழுந்துட்டியா? இப்போ தான்ப்பா எழுந்தேன். தம்பி அப்பாங்கிட்ட ஒன்று சொல்லணும்ப்பா, நீ வேணான்னுலாம் சொல்லக்கூடாது, நல்ல பொண்ணுப்பா. அப்பா கல்யாணம்லாம் அப்புறம் கல்யாணம் இல்லைடா. ஷோ என் வீட்டுக்கு இப்போ கல்யாணம் கேட்குதா? அப்பா என்னப்பா சொல்லுப்பா. இங்கே ஒரு பொண்ணு இருக்காப்பா, டெய்லி நீ நல்லா பார்த்துப்பா. சரிப்பா எதாவது ஹெல்ப் பண்ணணுமா பண்ணிவிடுப்பா. இல்லைடா என்னை பேச விடுறா. சொல்லுங்கப்பா, அவளுக்கு நம்ம ஆக்டிங் ஸ்கூலில் சான்ஸ் வேணும்ப்பா, ஏதோ சர்டிஃபிகேட் அப்படி இப்படின்னு கேட்குறாங்களாமே, அதெல்லாம் இல்லாமல் ஜாயின் பண்ணிவிடு சரியா? நான் அந்த பிள்ளைக்கிட்ட சொல்லியிருக்கேன், என் பையன்கிட்ட சொல்லி நான் ரெடி பண்ணுறேன்னு, புரியுதா? சரிப்பா நான் போய் ஜாயின் பண்ண சொல்கிறேன், ஒரு பிரச்சனை இல்லை. ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்பா பேர் என்னன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ண சொல்லுங்கள், நான் கன்வே பண்ணிடுறேன். பேர் என்ன? ஒயன்பா. சரிப்பா வைக்கிட்டேன். நீ எதோ பேசுகிறியாப்பா? இல்லை வேணாம் நான் வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு தேங்க வச்சிடுறாங்க. சொன்னீங்க என்ன ஆச்சு அங்கிள்? நீ இன்னைக்கு ஈவினிங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோ, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, பையன் சொல்லிப்பான். அப்படியே தேங்க ஃபோன் எடுக்கிறான். அண்ணா சொல்லுங்கண்ணா. இன்றைக்கி ஒயன் ஒரு பொண்ணு வரும், நீங்கள் அட்மிஷன் பண்ணிக்கோங்க, ஈவினிங் வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஈவினிங் முடிஞ்சால் நான் வரேன், இல்லை நாளைக்கு ஈவினிங் தான் வர முடியும், எனக்கு வேலை இருக்குது, புரியுதா? சரிண்ணா. ரிஹர்சல்லாம் முடிஞ்சுதா? ஷார்ட் ஃபிலிமுக்காக ஒருத்தன் பண்ணிகிட்ருக்கான்ல, எங்கே முடிஞ்சுதா ஐசா கூட ஷார்ட் ஃபிலிம்? இது அவனுக்கு உழைப்படா, பார்த்து. அண்ணா எல்லாம் பர்ஃபெக்ட் அண்ணா, ஒரு விஷயம் தானே மாறி இருக்கு, நீங்கள் வந்தது மட்டும் பார்த்துருங்க, எல்லாம் ஓகேவாகிடும். சரி வை. மறக்காமல் அந்த சரிண்ணா கண்டிப்பாண்ணா அப்படி சொல்லிட்டு தேங்கும் கால் கட் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் இப்போ மட்டும் அந்த பையன்கிட்ட போய் நிற்கிறீங்க. என் பேர் தான் ஓயன், தேங்க் சொன்னாரா? சொன்னார் மேம். ஆனால் அட்மிஷன் போடு, ஈவினிங் வந்து கிளாஸ் வருவேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ரொம்ப ஹாப்பியாக போகிறீங்க. அப்பாடா ஃபைனலி சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. ஈவினிங்கு தேங்காக ரொம்ப வெயிட் பண்ணியிருப்பீங்க, தேங்க் வந்திருக்கவே மாட்டான். 8 o'clock ஆகிருக்கும், உங்களுக்கோ போர் அடிக்கும், நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, உட்காந்து ஃபோனை தான் நோண்டிகிட்டு இருப்பீங்க. கரெக்டாக எல்லோரும் சார் வராரு, சார் வந்துட்டாரா அப்படி சொல்லிட்டு எல்லாம் டக்கு டக்குன்னு நின்று ரொம்ப பர்ஃபெக்டாக அப்படி இப்படின்னு பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு இப்போ என்ன பண்ணணுன்னு கூட தெரியல. தயங் ரொம்ப நார்மலான அவுட்ஃபிட், ஒரு லூஸ் ஷர்ட், ஒரு ஷார்ட்ஸ், உங்களுக்கு அது பார்த்தோன்னே அவ்வளோதான்
அப்படி ரசிக்கிறீங்க. கரெக்டாக உங்களுக்கு ஒரு டீம் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த டீம் லீடர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க இன்றைக்கி இது மாதிரி அது மாதிரி ஆக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டிருக்கீங்க. அவங்கள வேறு முறைச்சி வேறு விட்டுருப்பீங்க, மூடிட்டும் வேலையை பாருன்னு. ஐயோ, இந்த குந்தாணி மாட்டி விட்டால் நம்ம மாட்டிப்போமே. ஸ்டூடெண்ட், எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஐசக், ஆமாம், எங்கடா ஜான்னு? அண்ணா எல்லாம் முடிஞ்சிச்சுண்ணா, நீங்கள் சொன்னது தான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணு, ஆக்ஷன் அப்படி சொல்லிட்டு ஒன்றா அப்படியே ரொம்ப அக்யூராக பார்த்துட்ருக்கான். ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப நார்மலான பீப்புள்ஸ் தான். அவங்க கூட பழகிறதுலாம் பார்க்க உங்களுக்கு இன்னும் ரொம்ப அவன் மேலே லவ் ஏறிட்டே போகுது. ஸோ ஐசக், அண்ணா என்னண்ணா? ஆமாம், இன்றைக்கி ஒரு பொண்ணு வந்துச்சுன்னு புதுசா, அவ்வளோதான் உங்களுக்கு. உன் கண்ணு என்னை இப்போ பார்க்கக்கூடாது. நான் இப்போ நல்லாவே இல்லை, பார்த்து குட் ஆஃப்டர்நூன் சார். இவா சார், அப்பா சொன்னார் நீயும் அவ்வளோ ஃப்ரெண்டுன்னு. கொஞ்ச நாளாக பார்த்துக்கோ. ஓகே சார். சார்னு சொல்லக்கூடாது, மாஸ்டர் இருந்தால் பரவாயில்ல, எப்படி கம்ஃபர்டபுளோ அப்படியே சொல்லிக்கோ, பிரச்சனை இல்லை. ஓகே மாஸ்டர். ஆமாம், வந்ததுலேருந்து உனக்கு யார் டீமாக போட்டது? சாரா, இங்கே வா. ஐயோ, மாட்டி விட்டுறக்கூடாது. சொன்னியா எல்லாமே? எல்லாம் ஓரளவுக்கு நான் வருதா? வருது மாஸ்டர், ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாமே ஒழுங்காக தான் இருக்குது. இப்போ தான் உங்களுக்கு மூச்சே வருது. நீங்கள் ஜாராவை பார்த்து சின்னதாக ஸ்மெல் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. ஜாராவும் லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு, இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் சாரா. ஃப்ரெண்ட்ஸ், பயந்துட்டேன். இட்ஸ் ஓகே. ஆனால் நீ எதுக்கு இங்கே வந்திருக்க? உனக்கு ஏதாவது இருக்கா? அவனை சொல்லட்டா? என்ன, உன் மாஸ்டரை கரெக்ட் பண்ண தான் வந்தேன். ஹே, என்ன பேசுகிற? இங்கே பாரு, இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சால் ப்ராப்ளம் ஆகிடும். இங்கே இருக்கவங்களாம் நார்மல் பீப்புள் பொண்ணு, உன்னை பார்த்து அப்படி தெரியவே இல்லை. மாஸ்டர் கண்டு பிடிச்சிக்க போகிறாரு, இவ்வளோதான். அப்புறம் ஓயன், சார் இங்கே வா. டேய், லுக் ரொம்ப இன்னசென்ட்டாக நல்லா இருக்கு. நீ வேணால் உன்னோட ஷார்ட் ஃபிலிமில் போட்டுக்கோ, சரியா? ஆப்பர்ச்சுனிட்டி தான், ஃபஸ்ட் டைம் ஆசைப்பட்டு வந்திருக்கு. எங்கள் அப்பாவோட ரெக்கமெண்ட்ரா. எங்கள் அப்பா அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் ரெக்கமெண்ட்லாம் பண்ண மாட்டார். அவரே சொன்னார்னா நான் வேர்டுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். பண்ணிவிடு. ஓகே மாஸ்டர். ஓயன், சார். மாஸ்டர், இங்கே இட்ஸ் ஓகே, உனக்கு எது கம்ஃபர்டபுளாக அப்படி கூப்பிடு, ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே வா. ஆமாம், மிடில் கிளாஸ் போகணுன்னு சொன்னாங்க. அவுட்ஃபிட் பார்த்தா அப்படி தெரியலையே. அதுவா, அது எங்கள் ஆண்டி ஒரு பெரிய பணக்காரங்க வீட்டில் வேலை செய்கிறாங்க. அவங்க பொண்ணோட பழைய ட்ரெஸ்லாம் எனக்கு தருவாங்க மாஸ்டர். அதுதான் மாஸ்டர். ஓ, நல்லாயிருக்கு. தேங்க்யூ மாஸ்டர். ரொம்ப பயப்படாத, நார்மலாக இரு. ஜரா. மாஸ்டர். ஆமாம், அந்த எமோஷன்லாம் ஓகே தான். நீ இப்போதைக்கு அவளுக்கு ரொம்ப ட்ரைன் பண்ண வேண்டாம், லைட்டாக மட்டும் ட்ரைன் பண்ணு, அப்புறம்லாம் பார்த்துக்கலாம். சரியா? அப்புறம் வேறு எதுவும் சொல்ல நினச்சினே. ஜான், அண்ணா நீ எல்லாம் கம்ப்ளீட் முடிச்சிடு, எல்லாம் பார்த்துக்கலாம், சரியா? சரிண்ணா. ஓயன், சார். மாஸ்டர், என்னால் சொன்னல உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படியே கூப்பிட்டுக்கோ, பிரச்சனையும் இல்லைன்னு. ஓகே. அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கோ. ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லு, சரியா? அப்புறம் இங்கே நம்பர் உனக்கு தருவாங்க, யார் கூட ஷேர் பண்ணக்கூடாது, ஓகே? ஓகே மாஸ்டர். டேய், அது என்னென்னு பார்த்துக்கோங்க. ஏதோ சொல்லணும்னு நினச்சேனே. இல்லைடா, ஒரு டைம் பண்ணி கட்டுருங்க, எனக்கு அது ஓகேவா இல்லைன்னா நான் மாற்றிடுறேன். சீக்கிரம் ஹரி அப், ஆக்ஷன். அப்போ எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கரெக்டாக இப்போ ஒரே ஒரு ரோல் தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரு ரோலுக்கு மட்டும் எப்படிண்ணா நல்லா ஆக்ட் பண்ணணுமே. நான் தான் சொன்னேனே, இந்த பொண்ணு போட்டுருங்கன்னு. அண்ணா புதுசுண்ணா, நல்லா பண்ணணும்ல. அதுவும் கரெக்டு தான். சரி, நான் ட்ரைன் பண்ணிடுறேன், விட. அண்ணா பட் உங்களுக்கு நாளைக்கு லீவ்டா, ஷூட் இல்லை. ஏதோ ரொம்ப க்ளவுடியாக இருக்குன்னு நான் தான் ஷூட் வேணான்ட்டேன். கேமரா அங்கே நல்லா இருக்காதுல்ல. சரிண்ணா,
அப்போது நாங்களாம் கிளம்பட்டுமா? டேய் இருங்கடா. உடனே கிளம்பிடுறது என்ன பிடுங்க நீங்கள் வந்ததுலேருந்து? நான் ரொம்ப டயர்டாக இருக்குண்ணா, பசியுதுண்ணா. சொல்லியிருக்கலாம்ல, ஆர்டர் பண்ணியிருப்பேன் இரு அப்படி சொல்லிட்டு தேங்காய் எல்லாருக்குமே ஈக்குவலாக ஆர்டர் பண்ணுறான். அது ஒருத்தவங்களுக்கும் ஃபேவரட்டாக கேட்டு இப்போ உங்ககிட்ட தான் கேட்குறான். ஏன் நீ என்ன சாப்பிடுவ? இதெல்லாம் நம்ம பசங்க தெரியும் எனக்கு ஓரளவுக்கு என்ன சாப்பிடுவாங்கன்னு. நீ புது பொண்ணு, எனக்கு தெரில, சாரி. கண்டிப்பாக நீ எது பிடிக்கும்னு சொல்லு, நான் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுப்பேன். எது பிடிக்கும் உனக்கு? எனக்கு ஒன்று தானடா பிடிக்கும், அதை நான் எப்படிடா சொல்கிறது? ஏன் மாஸ்டர் ஒயிட் பாஸ்தா. ஓ, ஒயிட் பாஸ்தாலாம் பிடிக்குமா? இல்லை, ஆக்சுவலாக நம்ம பசங்களுக்கெல்லாம் அது அந்தளவுக்கு தெரியாது. ஒரு டைம் வாங்கி கொடுத்தேன், என்னென்னா நல்லாவே இல்லைன்ட்டானுங்க. அந்த டேஸ்ட் தான் உனக்கும் இருக்கும்னு நினச்சாங்க. ஐயோ, நீ ஏன்டி ஒரு ரிச் லுக்கெல்லாம் காட்டிகிட்டு இருக்க? மாஸ்டர் நான் எதுவும் சாப்பிட்டதில்லை, அதான் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன். ஓ சரி சரி. ஒயிட் பாஸ்தாவில் ப்ளூபெர்ரி ஆட் பண்ண சொல்லட்டா? டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இது என்னோடய சஜஷன், நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணிப்பார். ஐயோ, எனக்குமே அதான்டா பிடிக்கும். எல்லாமே ஒத்து போதே. அப்படியே என் மேலே காதல் வந்தாலும் நல்லாயிருக்கும். என்ன இவன் குழந்தையாட்டம் பார்த்துட்ருக்கான், பசங்கன்னு. நான் என்ன உன் பொண்ணாடா? நான் உன் பொண்டாட்டி. ஏன் நானே உனக்கு ட்ரெயின் பண்ணிடுறேன், ஒன்றும் பயப்படாத. இல்லை ஜாரா, பயப்படாத, நான் ஸ்வீட்டாக தான் ட்ரெயின் பண்ணுவேன், சரியா? இவனுங்க கிட்ட கத்துறதுனால நீ பயப்படுறியா என்ன? ஸோ தேங்க அப்படி சிரித்து பேசும்போதோ நீங்கள் அப்படியே உலகத்தையே மறந்துட்டீங்க. ஐயோ வலிக்குதே நெஞ்சு வேற. இப்போலாம் சிரிக்காதடா என் முன்னாடி, என்னால் முடியாது, கொஞ்சம் கூட முடியாது. சரி டே, எல்லாம் முடிச்சிருங்க. ஐயன் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்றேன் என்ன? ஐயோ, நீங்கள் மட்டும் மாட்டணுன்னா அவ்வளோதான். சாரா, இப்போ என்ன உன் மாஸ்டர் போக மாட்டாரா? ஏன் அவர் இப்படி இருக்காரு? இவ்வளோ பெரிய டேரக்டர் இப்படி தான் இருப்பாரா? அசால்ட்டா வேலைலாம் இருக்காது அவருக்கு? என்ன திட்டிகிட்டு இருக்க? அவர் எங்களுக்காக தான் இவ்வளோமோ பண்ணுறாரு. எப்படி ஒரு மனுஷனால இவ்வளோ பேரை ஹேண்டில் பண்ணிவிட்டு இவ்வளோ பேருக்கு? அதான் தயம். என்ன தயங்குன்ற? ஐயோ, அவர் எனக்கு அண்ணா மாதிரிம்மா, போதுமா தயாங்க அண்ணா? அப்படி சொல்லு. சரிங்க அண்ணி. நல்லா இருக்கே. சாரா, உன்கிட்ட நான் இன்னொன்று சொல்லணும். சொல்லுவேன். ஆக்சுவலாக நீ நினைக்கிற மாதிரி ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்லாம் நான் கிடையாது. அப்புறம் உனக்கு ஐயோ பயமாக இருக்கே சொல்கிறதுக்கு. ஓகே சொல்லிடலாம். ஜான் குரூப் கம்பெனி இருக்கும்ல? ஆமாம், பெரிய கம்பெனி. அதோட சிஓ நான் தான். என்ன சொல்கிற நீ எப்படி இங்கே? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு தயாங்க ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து என் க்ரஷ். ட்ரை பண்ணலான்னு பண்ணுறேன். எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ட்ரை பண்ண ஹாப்பினஸில் போயிடுறேன், இவ்வளோதான். என்ன இது மட்டும் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி சொல்லிடாத. இப்போ தயாங்க எப்படியாச்சும் என்னை விட்டுறணும், அது மட்டும் பாரு. அவர் மட்டும் ஆக்ட் பண்ண சொன்னானே, எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட வராது சாரா. நான் சும்மா பார்ப்பேன் அவன் மூவிலாம், அவ்வளோதான். சிரிக்க சொன்னால் அழுவேன், அழுவ சொன்னால் சிரிப்பேன். வேணாம் சாரா. இப்போ இருக்க சீன் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? என்ன சொல்கிற? தயாங்கே சொல்வான், நீ மாட்டிட்டு சாவு. போய் இவனையா லவ் பண்ணுவேன்? என்னடி? தயாங்க அண்ணா போ எப்படியோ அப்படி சொல்லிட்டு அவன் நல்லா வெளுத்து கட்டி சாப்பிட்டுட்ருக்கா. இங்கே உங்களுக்கு இறங்கவே மாட்டேங்குது. ஸோ தேங்க எல்லாரும் நார்மலாக பார்த்துட்ருக்கான். அப்போது நீங்கள் ரொம்ப மெதுவாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஏன் தயங் சாரி ரியலி சாரி மாஸ்டர். இட்ஸ் ஓகே எதுக்கு இவ்வளோ சாரிலாம்? புரியலையா ஒயிட் பாஸ்தா? சரி, நீ வேணா என்னோட சாப்பாடு சாப்பிட்றியா? மாஸ்டர் கூட ஒயிட் பாஸ்தா என்கிட்ட. நான் நினச்சேன் அப்போவே இவனுங்களும் இப்படி தான் வாயத்தை வந்து கேட்டானுங்க. அண்ணா சாப்பிட சொன்னால் அப்படியே வச்சுட்டு இருந்தானுங்க சாப்பிடாம. அதே மாதிரி தான் நீயும் பண்ணுற, கூடவா? அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ஒயிட் பாஸ்தா கொடுக்குறீங்க. ஸோ தாயம் அவனோட சாப்பாடு கொடுக்குறான். சாப்பிட்ரு. ஏன் கேட்க மறந்துட்டேன். ஓகே தானே உனக்கு? நான் 2 வாய் தான் சாப்பிட்டேன், பரவாயில்ல தானே? ஐயோ மாஸ்டர், என்ன நீங்கள் இப்படிலாம் பார்க்குறீங்க? இல்லை, நம்ம பசங்க யாரும் பார்க்க மாட்டாங்க,
இதுக்கப்புறம் நீயும் நம்ம பசங்க தான். நீயும் பார்க்கல, ஹாப்பி, போய் சாப்பிடு போ. ஷோ இப்போ ஹார்ட் இப்போ ஹார்ட். ஐயோ ஏண்டா இப்படி பண்ணிகிட்ருக்க? இருக்கலாம் நல்லவனா, நான் வேணான்னு சொல்லலை, அதுக்குன்னு இவ்வளோ நல்லவனா? ஐயோ தயம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ அவ்வளோதான். இவ்வளோ பாசமாக பேசுகிறல்ல, இதெல்லாம் மாறி என்னை பார்த்தாலே கோவமாக பேசுவாள். ஏதோ ஒன்று பேசுறியே, அதுவே போதும். இது என்னோடய ட்ரீம் தெரியுமா? உன் கூட பேசணும். உன் கூட இப்போ இருக்கேன்ல, அதுவும் நீ சாப்பிட்ட இந்த பிளேட்டில் ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கு. ஐ மீன் ஃபுட்டோட ஸ்மெல் இல்லை, நல்லாயிருக்கு. அப்படி சொல்லிட்டு நீங்களும் சாப்பிட்றீங்க. ஸோ ஃபுல்லாத்தையும் சாப்பிட்ருப்பீங்க. தேங்காய் அதை பார்த்து லைட்டாக சிரிச்சிருப்பான். இப்போ ஓகேவா? டைட்டாக இருக்கா? இவங்க கூடலாம் சேர்ந்து நானும் இது மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். உனக்கும் அப்படி தான் பிடிச்சிருக்குல்ல? அதான் நான் அப்போயே சொன்னேன் ஒயிட் பாஸ்தா வேணான்னு. சரி என்ன, உனக்கு ப்ளூபெரிஸ்லாம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சாப்பிடு மாஸ்டர், சாப்பிடு. தேங்க்யூ. அப்படி சொல்லிட்டு நீங்களும் தேங்க் முன்னாடி எல்லாத்தையும் மொத்தமாக வாயில் போட்டுக்கிறீங்க. தேங்கில் சிரிக்கிறான். அப்படி போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்லாம்ல. யாராச்சும் சரி சாப்பிடு. சொல்லு. யாராச்சும் வாங்கிடுவாங்க மாஸ்டர். அடி பாவி. சரி போ, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறேன், அப்புறம் சீன் சொல்கிறேன். ஓகே? ஐயோ எனக்கு வேணாம் ப்ளீஸ். ஐயோ கடவுளே, எங்கப்பா இருக்க? இத்தனை ப்ளீஸ் சொல்கிறேன், நீ உன் மனசு இறங்காதா? ஐயோ என்ன பண்ணுறது? டேய் சீக்கிரம் வாங்கடா. எவ்வளோ நேரம் பிரேக் எடுப்பீங்க? அண்ணா இன்னைக்கு என்ன 1 மணிக்கு தான் விடுவீங்களா? ஆமாம் நாளைக்கு தான் நீ ஷூட்டிங் இல்லைல்ல, வா. அண்ணா ஏன்னா? டேய் வாடா முட்டு. அம்மா சீன் பேப்பரை விட ஒயன் பொடி. பாரு ஜரா எப்படின்னு அவளுக்கு கண்டினியூட்டி சொல்கிறேன், சரியா? ஓகே. அப்படி சொல்லிட்டு நீங்களும் சீன் பேப்பர் பார்க்குறீங்க, அவ்வளோதான். அழுக்கணுமா? இப்போ நான் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கேன், அழுதுடுறேன். அண்ணன் அப்படி நடிச்சிட்டுலாம் அழுக வராது. பாய் ஃப்ரெண்ட் ஆக்ட் யார் போடுறது? டேய் நீ தானடா? வா இசக் வா. இவன் கூட நான் நடிக்கணுமா? நான் நடிக்க மாட்டேன். ஜரா நான் நடிக்க மாட்டேன் ஜரா, நான் தயங்க லவ் பண்ண தான் வந்தேன், நான் எப்படி இவன் கூடலாம் நடிக்கிறது? நான் நடிக்க மாட்டேன். என்ன பேசிகிட்ருக்கு? தயங்க இருக்காரு, ஏதோ திட்டுவார். என்னடி பண்ணுற? சைலண்ட்டாக அழுகிறேன். ஐயோ ரொம்ப கன்றாவியாக இருக்கு. என்னாச்சு ஒயன்? மாஸ்டர் நான் இவங்க கூட நடிக்கல மாஸ்டர். சரி புது ஆள், சரி வா எங்க நடி. மாஸ்டர் வேணாம் மாஸ்டர். என்னாச்சு உனக்கு? வா குயிக் சீரம் அப்படின்னு சொன்னோம். எல்லாருமே செம ஜாலியாகிடுறாங்க. மாஸ்டர் எவ்வளோ நாளாச்சு உங்களை மாரி பார்த்து, சூப்பர் மாஸ்டர் அப்படி சொல்லிட்டு எல்லாம் சுற்றி உக்காந்துக்கிறாங்க. இப்போ நீங்களும் தாங்க தான் நின்றுருக்கீங்க. சும்மாவே வரவே வராது, கொஞ்சம் கூட வராது. ஓகே தானே? மாஸ்டர் வேணாம் மாஸ்டர், சும்மா ட்ரை பண்ணு, ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும், சும்மா ட்ரை பண்ணு, நான் பார்த்துக்கோ. ஆக்ஷன் அப்படி சொல்லிட்டு தேங்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறான். நில்லுடி பேபி, நான் உன்னை தான் சொல்கிறேன், நில்லு. ஐயோ பேபியா நல்லா இருக்கே. தலையை மட்டும் நிமிந்துடாத, நிமிந்தா நீ சிரிப்ப, சிரிச்சா அவனுக்கு கோவம் வரும். சுக்கிலே குஞ்சுக்கோ பேபி, உன்னை தான் சொல்கிறேன் பாரு. என்ன பார்க்காத, இப்படியே சிரிச்சுக்கோ ஜாலியா. உன்னை தான் எப்படி சொல்லிட்டுருக்கேன் மாஸ்டர். மாஸ்டர் சொல்லக்கூடாது சாரா. சரி சாரா, அங்கே பாரு மாஸ்டர் பாரு. ஓகே சாரா, என்ன பார்க்காதடி, அங்கே பாரு. ஓயன் இங்கே. சரிம்மா அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்லை மாஸ்டர் நீங்கள் அப்படியே ஃப்ளோலி போங்க, புது பொண்ணு தானே, அப்படியே பிக்கப் பண்ணிப்பா. நான் எங்கடா பிக்கப் பண்ணிப்பேன்? எங்கேருந்துடா வரீங்க குரங்கு பயலுங்களா? ஐயோ உன்னை தான் பேபி பேசிகிட்ருக்கேன், நீயே பார்த்துட்டு. சரி கத்தந்து பயந்துட்டியா? சரி கத்தல, சாஃப்டாகவே சொல்கிறேன்.
பேபி நான் லவ் பண்ணுறேன்டி. உனக்கு புரியலையா லவ் இப்போ வரையும்? ஏங்க ஐ லவ் யூ டூ சொல் பார்க்கலாம். ஐயோ நல்லா இருக்கு சீனு. ஆனால் என்ன உன்னதாண்டி லவ் யூ டூ சொல்லுன்னு சொன்னேன். என்ன டெரராக கேட்குறான்? ஓ டெரரான டைலாக்ல அப்போ டெரராக தான் கேட்பாங்க. மாஸ்டர் இந்த பொண்ணு என்ன ஒரு ரியாக்ஷனும் காட்டாமட்டிருக்கு. டேய் நீயாடா விளக்கென்ன? இருடா புதுசு தானே, அப்படியே லைட்டாக வந்துடும் விடு. இங்கே பாருவேன். ஓகே மாஸ்டர். பேபி நான் உன்னை தான் சொல்லிட்டுருக்கேன், உனக்கு புரியலையா? ஒரு லவ் யூ தானடி. லவ் யூ சொன்னா உன்னை தான் பிரச்சனை. சொல்லு. அப்போ யாரா உங்ககிட்ட உன் டைலாக் படிச்சல சொல்லு சொல்லு சொல்லுடி. இல்லை எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல, அதான் நான் சொல்லிட்டேன். நீ திரும்பி ஃபாலோ பண்ண வேண்டாம், விட்டுடு. அயன் அப்படி சொல்லக்கூடாது. ஜராவா வராத. என் பாய் ஃப்ரெண்ட் வராத. புடி மயிராட்டம் நடிச்சுட்டு வராதன்னு. மாஸ்டர் எங்கே ஆக்ட் பண்ணி காட்டு. ஓகே மாஸ்டர். நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, எதுக்கு என் பின்னாடி வந்துட்டுருக்க? நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கலன்னு. லவ் பண்ணுன்னா எப்படி பண்ண முடியும்? இங்கே பார்த்தேன், எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல. ப்ளீஸ் என்னை விட்டுரு, என் லைஃப்பை தயவு செஞ்சு வாழ விடு, புரியுதா? கேட்டியா? பயந்துக்கிட்டு அண்ட் சேம் டைம் இன்னசென்ட்டாக. அந்த இன்னசென்ட் கலந்தும் ஒரு சின்ன தைரியமாக. தெரிஞ்சதில்ல 3 எமோஷன் அவள் காட்டினது. 3 எமோஷனா? அது எங்கே காட்டினா? காட்டவே இல்லையே. ஏன்னு உன்னை தான் கேட்குறேன். சூப்பர் மாஸ்டர் சூப்பர். எங்கடா நெக்ஸ்ட் டைலாக் மூவ் பண்ணு. சரி ஓகே பேபி ஓகே. அப்போ நான் உனக்கு வேணாம், நீயே லவ் பண்ண மாட்டேன் அப்படி தானே பேபி? அப்படி தானேடி? சரி ஓகே, நான் ஒரு வீடியோ காட்டுறேன், அது பார்த்தா லவ் பண்ணுவாள். பார்க்குறியா? என்ன வீடியோ? ஓ ஏமாட்டுற வீடியோ. சீச்சி நான் குளிக்கிற வீடியோ அப்படி தானே சீனில் இருந்தது. இப்போ என்ன நான் அழுகணுமா? எனக்கு எங்கடா அழுக வரும்? என் ஃபோன் நல்லாயிருக்கு, பேக்கேஜ் கூட நல்லாயிருக்கே. ஏன் என்ன ஃபோனை பார்த்துட்ருக்க சுற்றி அழுகு கொஞ்சமாச்சு. மாஸ்டர் நான் 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 மிரரில் பார்த்து ஆக்ட் பண்ணி இப்போ எத்தனை பேர் முன்னாடி பண்ண பயமாக இருக்கேன் மாஸ்டர். சாரி மாஸ்டர், கொஞ்சம் டைம் தந்தீங்கன்னா நான் என் செல்ஃபை கொஞ்சம் டெவலப் பண்ணிவிட்டு நல்லா பண்ணிடுவேன் மாஸ்டர். சாரி மன்னிச்சுக்கோங்க. ஸோ ட்ரை பண்ணுவோம். என் கமான் ட்ரை பண்ணு. டேய் என்னடா பார்த்துட்ருக்கீங்க? நெக்ஸ்ட் எல்லாம் கொடுங்க. ஐயோ வரலனாலும் விட மாட்றானே, இப்படி தான் எல்லோரும் சாவடிப்பானோ. ஓகே நெக்ஸ்ட் போ. சொல்லு உன் டைலாக். என்னை வெற்று என்ன? நான் நீ சொல்கிற மாதிரிலாம் கேட்குறேன். ஏன் கமான், இப்படி சொல்லக்கூடாது தானே நான் சொல்லிகிட்ருக்கேன். திருப்பி நீ அதே பண்ணிட்டுருக்க. இங்கே பாரு, எனக்கு ஆக்டிங் வருமா வராதா? கண்டுபிடிச்சிட்டான், போச்சு எல்லாம் போச்சு. கண்டுபிடிச்சிட்டான், எல்லாம் போச்சு. மாஸ்டர் நான் தான் சொன்னேனே, மிரரில் மட்டுமே ஆக்ட் பண்ணி இத்தனை பேர் முன்னாடி பண்ண வர மாட்டேங்குதுன்னு. நாளைக்கு டெஃபினட்டாக நல்லா பண்ணிடுறேன் மாஸ்டர். ப்ளீஸ் மாஸ்டர். சரி ஓகே, இருந்தாலும் உங்களுக்கு ட்ரைனிங் தந்தே ஆகணும். இங்கே வா. ஐயோ விட்டு தொலையாண்டா, எனக்கு ட்ரைனிங்லாம் வேணாம் தயம், நீ மட்டும் போதும் முட்டு. ஆனால் உனக்கு தான் எனக்கு பிடிக்காதே. சரி பிடிக்காதுன்னா இல்லை, பிடிச்சனால தானே பெரிஸ் தந்தான். ப்ளூபெரி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த் ப்ளூபெரிஸ், அதனால எனக்கு கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் தயம் கேமால் இப்போ லைட்டாக ஒரு கண் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் மாஸ்டர் மாஸ்டர் ஜரா இங்கே வா. சாரா காப்பாற்று சாரா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், காப்பாற்றலாம் முடியாது, சாகு.
உன்னை யார் இங்கே வந்து ஃபாலோ பண்ண சொன்னது? ரோட்டில் போய்ட்டு ஃபேன் பேஜ் அப்படி இப்படி ஃபாலோ பண்ணலாம்ல. ட்ரை பண்ணு நீ. உன்னோட பெரிய ஃபேன் பேஜ் நான் தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கேன். ஒரு நாள் கூட கண்டுக்கிட்டு அதுக்கு தேங்க்ஸ் கூட சொன்னது கிடையாது தெரியுமா மாஸ்டர்? அப்படிப்பட்டவன் அவன். ஏய் மாஸ்டர் மரியாதைலாம் பேசாத. ஐயோயோ மாஸ்டர் ரொம்ப என்ன இந்த கண்டுக்கவே மாட்டேன். மரியாதை என்ன? ஏய் அமைதியாரு. சாரா ஆக்ட் பண்ணி காட்டு. ஸோ சாராவும் ஆக்ட் பண்ணி காட்டுறா. ஸோ இப்போ நீங்கள் ஓகே எங்கே வா என்கிட்ட பண்ணி காட்டு. ஐயோ உங்ககிட்ட ஏதாச்சும் கிசடிக்கிற சீன் இல்லையா? அது வேணால் பண்ணி காட்டுவேன். இது நல்லாவே இல்லையே, இது எப்படி நான் பண்ணி காட்டுறது? ஏன் ஒன்று தான் சொல்கிறேன். மாஸ்டர் ப்ளீஸ் என்னை விட்டுரு. எனக்கு தான் வரல. ஐ மீன் நான் பண்ணுறேன், நீ சொல்கிறதெல்லாம் பண்ணுறேன். விட்டுரு. என்ன கொஞ்சிட்ருக்க ஓயன்? அங்கே அவன் உன்னோட வீடியோ வச்சிட்ருக்கான், புரியுதா இல்லையா? ஓ நான் உன்னோட வீடியோ வச்சிட்ருக்கேன், உன்னை மிரட்டுறேன் லவ் பண்ணுன்னு. நீ திரும்பி எப்படி ரியாக்ட் பண்ணுவ? திரும்பி எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்? லவ் யூ சொல்கிறேன். ஒய்யன் நான் தான் கேட்குறேன், என்னத்தை பார்த்துட்டே இருக்க பேன்னு? மாஸ்டர் மாஸ்டர் அவளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்க போல் ஃபர்ஸ்ட் டேனால். நான் ரெடி பண்ணிடுறேன் மாஸ்டர். நீங்கள் எப்போ மாஸ்டர் இதோட இங்கே வருவீங்க? 3 days ஆகும். நான் ஷூராக ரெடி பண்ணிடுறேன் மாஸ்டர், ஷூர். ஓகே சரி நீ போ, டைம் ஆகிடுச்சு. டேசக் இங்கே வா. மாஸ்டர் போய் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்துடு. என்ன இவன் கூட போகிறதா? சிக்காருமோ நானே போய்ப்பேன். இல்லை மாஸ்டர் நானே போய்க்கிற, பிரச்சனை இல்லை. இந்த டைமில் பஸ்லாம் கிடைக்காது, கேபோ காஸ்ட்லி. நீ என்ன பண்ணுவ? வேணாம் உன் கூடயே போய்க்கோ. நல்ல பையன்தான், உனக்கு அண்ணன் மாதிரி கூட்டி போய் விட்டு வருவான். ஷோ ஏன் நீ போய் விட மாட்டியா? போடா பொறுக்கி. பாசெல்லாம் புரியலை, லெவலாக வீணாக போகுது. எங்கள் அப்பா வந்து பிஸ்னஸ் பாருன்றாரு, நான் உன்னை தானடா பார்த்துட்ருக்கேன். நீ ஏன்டா என்ன பக்கம் மாட்டுற? சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு தேங்க கிளம்புறாங்க. நீங்கள் அப்படியே தயங்கே பார்த்துட்ருக்கீங்க. சோ ரசகுல்லா போகுது, ரசகுல்லா போகுது, ரசகுல்லா போயிடுச்சு. சரி ஓயன் வா போகலாம். என்னது உன் கூட வா? அதான் எனக்கு போக தெரியும். ஓயன் மாஸ்டர் தான் சொன்னார் உன்னை விடணும்னு. இங்கே பாரு, வேலையை மட்டும் பாரு, எனக்கு தெரியும். இல்லை மாஸ்டர் ஃபோன் பண்ணி கேட்பாரு, நான் இன்ஃபார்ம் பண்ணோம். பத்திரமா வீட்டுக்கு போய்ட்டா மட்டும் இன்ஃபார்ம் பண்ணு, புரியுதா? என்ன இவ மாஸ்டர் முன்னாடி இவ்வளோ சைலண்ட்டாக இருந்தா இப்போ ரொம்ப ஆட்டிடியூடாக பேசுகிறா. திமிரு பிடிச்சவ போல். அப்படியே நீங்கள் உங்கள் கார் கொஞ்சம் தள்ளி பார்க் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா அங்கே பார்க் பண்ண வேணான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அங்கே தான் நடந்து போகிறீங்க. ஸோ காரை ஓப்பன் பண்ணி நீங்கள் பாட்டு சொல்லணுன்னு போயிருப்பீங்க. ஸோ அங்கே இருக்க கொஞ்சம் பேர் உங்களை பார்த்துருப்பாங்க, நோட்டும் பண்ணியிருப்பாங்க. என்ன இவ்வளோ காசுன்னு கார் வச்சுருக்கா, எதுக்கு இங்கே வந்து ஃப்ரீ ஸ்கூல்லாம் கற்றுக்குறா? இப்போ நினச்சா ரொம்ப அழகாக மூவ் பண்ணலாமே. அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? வா. சாரா நீ தான் அவன் கூட பேசிட்டு இருந்த, சொல்லு யார் அவ? எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வேலை, சொல்லு. விடுன்றான்ல. சொல்லுடி, சொன்னால் தானே தெரியும். அவள் மாஸ்டர் லவ் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கா. பெரிய பணக்கார பொண்ணு. ஜியோன் குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்போட ஒரே வாரிசு, பெரிய சிஓ. இவ்வளோ பெரிய பணக்காரச்சாடி. அதான் திமிரு தெரிஞ்சது பேச்சிலேயே. ரொம்ப திமிராக பேசிகிட்டு இருந்தான். நீங்களாம் தொடர வேலை வச்சுக்காத, உன் கூடலாம் நடிக்க முடியாதுன்னு. மாஸ்டர்லாம் எவ்வளோ லவ் பண்ணுவாரா? சரி இப்போ கைட்டு அடிக்காமல் இருந்தால் சந்தோஷம்தான். டேய் நீ ஏன்டா பின்ன இவ்வளோ ஆட்டிடியூட் காட்டுற பொண்ணை யாருக்கு தான் பிடிக்கும்? மாஸ்டருக்கு மட்டும் பிடிக்குமா? டேய் அவள் வளர்ந்த சர்க்கிள் அது மாதிரி இருக்கும். நீ வேறு டக்குன்னு கையை பிடிச்சி வா கூப்பிட்டு போகிறோன்னா இப்போ ஒரு மாதிரி தானே இருக்கும். இங்கே பாரு, மாஸ்டர் சொன்னார் அவள் முன்னாடியே, அண்ணன் தான். நான் ஒன்றும் எந்த தப்பான தொழிலும் தொடலை. கை தானே பிடிச்சேன். டே ஆனால் சில பேருக்கு இல்லடி, இவ்வளோ மாதிரி ஆளுங்கள்லாம் கை பிடிச்சா கூட சானிடைசர் வச்சு காயெல்லாம் துடைப்பாங்க. நீ கொஞ்சம் உஷாராகவே இரு. உன்னை எதாவது மட்டும் தட்டி பேசிட்டு போகிறா? இல்லை என்கிட்ட அப்பெல்லாம் பேசல, நார்மலாக தான் இருக்கா. மாஸ்டர் மாதிரி. மாஸ்டர் மாதிரியா? மாஸ்டர் மாதிரி யாரும் கிடையாது, மாஸ்டர் மட்டும்தான். அப்புறம் உனக்கு இன்னொன்று தெரியுமான்னு தெரில, 2 நாள் வரமாட்டா.
மாஸ்டருக்கு டைம் மட்டும் தான் வருவாள். இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கா. நீ எதுக்கு இந்த வேலைலாம் பார்க்குற? நான் பார்க்கலன்னா நிறைய பேர் இருக்காங்க பார்க்குறதுக்கு. ஸோ நான் பார்த்தா எனக்கு கொஞ்சமாச்சும் காசு கிடைக்கும்னு தோணுதா, அதனால் பார்க்குறேன். ஏன்டே நீ இப்படி மட்டமாக பண்ணிட்டுருக்க? எனக்கு தெரிலடா. அவள் கொஞ்சம் மணி தரேன்னு சொல்லிட்டு அவ்வளோ மணி தந்திருக்கா. அது எனக்குமே நல்லாயிருக்கும். என்ன நீயும் செம் ஃபீஸ் கட்ட முடியலனால புடி, மாஸ்டர் கட்டிட்டார், எனக்கு ஒன்றும் தேவையில்லை. சரிடா அம்மா மெடிக்கு மாஸ்டர் கட், சரி அதுக்குன்னா வச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் தேவையில்லடி அப்படி சொல்லிட்டு அவன் போயிருப்பான். ஸோ நீங்கள் இந்த 2 days இங்கே வந்திருக்கவே மாட்டீங்க. ஸோ 3rd day தான் ஜாரா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான், லைக் இது மாதிரி மாஸ்டர் இன்றைக்கி வருவார்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக ரெடி ஆகிட்டு வரீங்க. ஓகே, சிம்பிளாக தான் இருக்கணும், ஆனால் எலகண்ட்டாக அழகாக இருக்கணும். ஓகே லுக் ஓகே குட் குட் நாட் பேட் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய்ட்றீங்க. ரொம்ப அழகாக இப்போ உட்காண்ட்ருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப உயிரை கொடுத்து நடிச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போதோ எப்போ வருவான் இவன், எப்போ வருவான்னு தெரியல, கொஞ்சம் சீக்கிரமாக வந்த வச்சு நல்லாயிருக்கும். மாஸ்டர் வந்துட்டாரு, சார்லி ரசகுல்லா வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நல்லா சைட் அடிச்சிட்ருக்கீங்க. அகெயின் ஸோ கரெக்ட் மாஸ்டர் வந்துட்டு ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சுலடா, டே எனக்கு ரொம்ப டைட்டான ஷெடியூல்ஸ், நான் சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கும், டக்கு டக்குன்னு நல்லா முடிச்சிட்டிங்களா, எல்லாமே ஓகே தானே? ஆமாம் அந்த சீன் குழந்தை தானே போட்டிருக்கீங்க. அடியா அது என்ன இவன் என் பேரை மறக்க மாட்டானா என்ன? அது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. இல்லை மாஸ்டர் ஜாராவை தான் போட்டிருக்கோம். ஜாரா வேணாண்டா, அவளுக்கு வேறு ரோல் தரலாம், நல்ல ரோல் இதை விட. இல்லை மாஸ்டர் வயன் ஒழுங்கா நடிக்கல, அதான் ஒழுங்கா நடிக்கலையா? ஒயன் இவன் மாட்டி விட்டுறான், இவன் நம்ம மேலே பெரிய மாஸ்டர் குட் ஆஃப்டர்நூன் மாஸ்டர். குட் ஈவினிங் மாஸ்டர். குட் ஈவினிங். என்ன அவன் சொல்கிறான் ஒழுங்கா நடிக்கலைன்னு? ப்ராக்டிஸ்லாம் என்னாச்சு? 3 days ப்ராக்டிஸ் பண்ணியா இல்லையா மாஸ்டர்? 3 days ப்ராக்டிஸ்க்கே வரல மாஸ்டர். ஐயோ டேய் வேணாம், மூட்டை அமைதியாரு. அப்போ உடனே மாஸ்டர் பார்த்து, மாஸ்டர் ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதான் மாஸ்டர். தப்பிச்ச, இல்லைன்னா என்கிட்ட என்ன ஆயிர் பண்ணி தெரிஞ்சிருக்காது. என்னாச்சு? ஓகேவா இப்போ நீ? ஓகே மாஸ்டர். ஆனால் பார்த்து அப்படி தெரில, டயர்டாலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்க. மாஸ்டர் இப்போ தான் நல்லாச்சு, அதனால தான். சரி ஓகே பரவாயில்ல வயன் வா. அந்த நான் டேய் அந்த மிரர் ரூம் இருக்குல்ல, ஃப்ரீ தானே இப்போது? யாராச்சும் பேசி கற்றுட்ருக்கானுங்களா என்ன? இல்லை நான் ஃப்ரீயாக தானே இருக்கேன். சரி வா வயன் போகலாம். மாஸ்டர் வான்னு சொன்னேன். ஓகே மாஸ்டர். ஓகே ஸ்டார்ட் பண்ணுவேன். எங்கே எமோஷன்ஸ் காட்டு சீக்கிரம், குயிக் ஆக்ஷன். மாஸ்டர் அது அது தெரியலம்மா. புரியல? தெரியலையா? சரிடி ஓப்பனாக கேட்குறேன், எதுக்கு இங்கே வந்த? ஐயோ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்டேன். என்ன தயம் என்ன பேசுகிறீங்க? புரியல. புரியலையா? மாஸ்டர் எங்கே காணோம்? தயாங்க ரொம்ப உரிமையாக வருது. எதனால ஓயன் தயாங்க ரொம்ப உரிமையாக வருது? எதனாலடி? சரி சொல்லு, என்ன வேணும்? எதுக்கு இங்கே வந்த? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் நீ? நான் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சது, ஒருவேளை நீ சும்மா உள்ளே வந்தியோன்னு. ஒரு கெஸ்ட்டில் தான் கேட்குறேன். நான் கேட்ட உடனே நீ தயாங்கன்னு உருகணுன்னே தெரியுது. என்ன லவ் பண்ணுறியா? லவ் பண்ணுறியாடி? தயாங் அது அது இல்லை தயாங், அது லவ் பண்ணுறியான்னு கேட்டேன். ஆமாம் தயாங், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்கும். எனக்கு உன்னை எப்படி, நீ எப்படி என்னை லவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. அதான் உன் கூடவே இருந்து லவ் பண்ண வைக்கலான்னு இதுக்குள்ளே வர ட்ரை பண்ண முடியல. அதான் அங்கிள் வச்சு இவரை ஏமாற்றிட்டு உள்ள வந்துருக்க, அப்படி தானே தயம்? அப்படி இல்லை தயம். தயங்க கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறான் வெளியே. தயங்க ப்ளீஸ் தயங்க, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு தயம். வாயை மூடுறி. டேய் அண்ணா
இப்போ யாருன்னு இங்கே யாருமே தெரியாதுல்ல? ம், சொல்லுங்கடா. யாருன்னு சுத்தமாக தெரியாதுல்ல உங்களுக்கெல்லாம்? ம், தெரியாது தானே யாருன்னு? ஏன் வந்தவனே ஒருத்தரால் கூட கண்டுபிடிக்க முடியலையா? ஆக்டிங் ஃபிட்டு கிடையாது, வெதைக்கு இங்கே வந்தானே. இல்லை கூட சேர்ந்து நீங்களும் ஜாட அடிச்சிட்டு இருந்தீங்களா? டேய், இது என்ன மாதிரி இடம் தெரியுமாடா? ஆ, அந்த இடத்துல வந்து நீங்கள் இதெல்லாம் எப்பட்றா? ஆ மாஸ்டர் அது ஏய், உனக்கு எங்கடி போச்சு புத்தி? கரெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே தான் வரணுமா? என் பெட்ரூம்க்கு வந்திருக்கலாம்ல, ஆனால் கரெக்ட் பண்ண ஈஸியாக இருந்திருக்கும். தயம், என்ன என்ன பேசுகிற? இல்லை இல்லை, இது இது எவ்வளோ ஏய் அசிங்கமாக இல்லையாடி உனக்கு? ஆ, அசிங்கமா இல்லை? இதுக்கு என்ன மாதிரி இடம் தெரியுமாடி? இவ்வளோ கேவலமாக ஆக்கி வச்சுருக்க நீ இதை. பாரு, எத்தனை பேரோட லைஃப்பை சேஞ்ச் பண்ண இடம் தெரியுமா இது? இதோ இவங்களாம் நிற்கிறானுங்களே, எவ்வளோ நாள் நைட்டும் பகலும் இங்கே தங்கி ஹார்ட் ஒர்க் போட்ட பிளேஸ் தெரியுமா அது? இங்கே வந்து நீ கேவலம் என்ன லவ் பண்ணுறதுக்காக இங்கே வந்து நின்று இருந்தியா? ஆ, அதுவும் எங்கள் அப்பா வர ஏமாத்தி. ஏய், யாருடி ஃபஸ்ட்டு நீ? ஆ, யார்? ம், தயம், ஓ நார்மலான ஃபேன்கள். ஃபேன்களா? ஃபேன்கள்லாம் அப்படி பண்ணுவாங்களா? இல்லை கேவலமா நான் எது மூலம் மரியாதை வச்சுருக்கணும் அதை ரொம்ப இழிவுபடுத்துகிற மாதிரி சொல்லுடி, பண்ணுவாங்களா? இல்லை தயம், தயம் சாரி, நான் போகிறேன். என்ன போறியா? ஓ, கரெக்ட் பண்ண முடியல அதனால் போறியா? தயம் ப்ளீஸ் தயம், தப்பாக பேசாத. இங்கே பாரு, உனக்கு என்னடி ரொம்ப அரிக்குதா என்ன? தயம் தயம், இங்கே பாரு, செம்ம கோவத்தில் இருக்க வரக்கும்டி. யாரும் இந்த இடத்த இப்படிலாம் யூஸ் பண்ணது கிடையாது. நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பண்ணியிருக்க. கேவலம் என்ன கரெக்ட் பண்ணுறதுக்காக நீ இந்த இடத்த யூஸ் பண்ணியா? ஏய், உன்னை தாண்டி கேட்குறேன், யூஸ் பண்ணியா? தயம், அது சாரி தயம், உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை, அதனால தான் தயம். அதான் சொன்னேனே, என்னை கரெக்ட் பண்ணோன்னா என் ரூமுக்கு வந்துட்டு கரெக்ட் பண்ணியிருக்கலாம். எதுக்கு இவ்வளோ ட்ரைலாம்? ஆ, இப்போட ஒன்றும் இல்லை, வா ரூமுக்கு வா, கரெக்ட் பண்ணிடலாம், வா வா கிளம்பு. மாஸ்டர் என்ன மாஸ்டர்? ஏய் வாயை மூடுங்கடா, எல்லாம் நீங்கள் கொண்டு வந்தோ இங்கே நிறுத்தி வச்சுருக்கீங்களே. இந்த இடத்த நான் எப்படி பார்க்குறேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சோம் பாருடி, இந்த இடத்தோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? இங்கே நிற்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் தெரியுமா? அந்த தகுதி எதுவுமே இல்லாமல் இங்கே வந்து நீ என்ன நக்கிறதுக்காக வந்து நின்றுருந்தியா? ஆ, எங்கே நக்கலான்னு? தயம் அப்படி அப்படி இல்லை, எனக்கு புரியுது தயம், இது எமோஷன். நான் சத்தியமாக எமோஷனோட விளையாடுறேன்னு அப்படி தாண்டி பண்ணி வச்சுருக்க நீ. கேவலம்டி. தப்பாக போகிற பொண்ணுங்க கூட இது மாதிரி பண்ண மாட்டாங்க. அந்த பொண்ணுங்க கூட இதெல்லாம் பண்ணாதுங்க. காசுக்குன்னு போகிற பொண்ணுங்க கூட இது மாதிரி பியூரான பிளேஸ் எல்லாம் இப்போ கேவலமாக அவங்க சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஹே, இது என்னோட பெரிய எமோஷன் ரீ. இதில் வந்து தான் முகத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, ரொம்ப எரிச்சலாக இருக்குது. எங்கள் அப்பா சொன்னார் ஒரே காரணத்துக்காக நீ யார் என்ன எதுவுமே தெரியாமல் நான் செலக்ட் பண்ணண்டி. ஏச்சி கிளம்பு, கிளம்புடி. ஐயோ, என்ன வார்த்தை பேசுனேன்? காசு அந்த பொண்ணுங்க கூட இப்படி பண்ணாதுங்களா? பண்ணாமல் இருக்கலாம் தயம். அவங்க எல்லாருக்கும் இந்த இடம் ரொம்ப எமோஷனலாக இருக்கலாம். எனக்கு நீ தான் எமோஷன். எனக்கு தெரில தயம், ஏன் மேலே இவ்வளோ பைத்தியமான எனக்கு தெரில. நீ இவ்வளோ கேவலமாக கேட்குற, அப்போ கூட என்ன புரிஞ்சுக்கோ தயம், எனக்கு கெஞ்சதான் தோணுது. ஆனால் நீ ஒரு ஒரு பொண்ணு இத்தனை பேர் முன்னாடி நீ ஊருக்கே நல்லவனா இருக்கடா. ஆனால் எனக்கு ஏன் அப்படி இருக்க? என் 11th ஸ்டாண்டர்ட் ஒன்று லவ் பண்ணிட்டு இருக்கேன் ஐயோ. நீ மட்டும்தான் இருந்தேன். உன்னை லவ் பண்ணிடணும், கல்யாணம் பண்ண ஒன்று தான் பண்ணும் அப்படின்லாம் இல்லை. ஜஸ்ட் என் லவ்வை ஃபீல் பண்ண வைக்கணும்னு நினச்சேன். நான் இவ்வளோ கேவலமாக ஃபீல் பண்ண வச்சுருப்பேன்னு எனக்கு தெரில தையம், எனக்கு தெரில. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.
உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எவ்வளோ கேவலமாக இருக்கேன்னு நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஹாப்பி. ஓகே தயம், நீ சொன்னல இந்த இடத்துக்கு அது ஒரு தகுதி இருக்குன்னு. எனக்கு இல்லை தான், எனக்கு உண்மையாக இல்லை தயம், சீரியஸாக இல்லை. ஏன்னா இல்லை இல்லை தயம், தகுதி இல்லை. இல்லடி, முட்டு கிளம்பு, கிளம்புடி. மாஸ்டர் பாவம் பார்க்க. டேய் வாய மூடுங்கடா. ஏய் உன்னதாண்டி, என்ன இன்னும் கரெக்ட் பண்ணணுமா என்ன? சரி வா போகலாம், ரூம் போகலாம், வா வாடி. இன்னும் இதுக்கு என்ன கிட்டிருக்க? எங்கே நடக்கணுமா? அது தேங்க ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு ஒன்று தூரத்துலேருந்து பார்த்தா போதும் தான் இருந்தேன். ஆனால் நான் மட்டுமே பார்த்தா நல்லா இருக்காது, நீயும் பார்க்கணும் தான் தயங்க இப்படி பண்ணு. அதுக்கு நீ வேறு ட்ரை பண்ணியிருக்கலாம்டி. அது எவ்வளோ, எத்தனை பேரை வாழ வச்ச இடம் தெரியுமாடி? யாரை வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டோண்டி. இந்த இடம் எனக்கு ரொம்ப பியூர். இந்த இடத்துல இப்படி ஒரு எனக்கு ஃபேன்ஸாக நிறைய பேர் இருந்திருக்காங்கடி. அவங்க கூட இதோ உள்ளே இந்த அளவுக்கு வரணும்னு நினச்சது கிடையாது. அவங்களுக்கு கூட தெரியும் இது எந்த அளவுக்கு நான் மதிக்கிறேன், இது எந்த அளவுக்கு என் க்ளோஸ் டு ஹார்ட்டுன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கும் தெரியும். நீ என் ஃபேனாக இருந்தா என் ஃபீலிங்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கணும்லடி. நீ என் ஃபேனே இல்லடி, இப்போ எப்படி என் ஃபீலிங்க்கு நீ ரெஸ்பெக்ட் பண்ணுவ? தயம், நான் ஃபேன்கள் இல்லை தான் ஒத்துக்கிறேன். ஃபேன்களை தாண்டி உன் கூட வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தயம். அதனால தான் ரொம்ப பைத்தியமாயிட்டேன். எனக்கு தெரியும், உண்மையிலேயே நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அந்த இடம் எனக்கு ரொம்ப பியூர். அதை யாரும் தப்பாக யூஸ் பண்ணிக்க வேண்டாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். கஷ்டப்படுறவங்க நினைக்கிறவங்க மட்டும் அந்த இடத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு நிறைய இன்டர்வியூஸ், நிறைய மீடியாவில், எல்லா இடத்துலையும் அவார்ட் ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயும் சொல்லியிருக்க தெரியும். ஏன் எனக்கு அப்போ வர தெரியல, இப்போ வர தெரிஞ்சது. என்னால் முடியல தெரியும். வீட்டில் வேற ப்ரெஷர் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பாருன்னு. என்னால் ஜஸ்ட் என் லவ் ஃபீல் பண்ண வைக்கணும் தான் தயம் ட்ரை பண்ணி வந்தேன். ஆனால் நீ என்னை இவ்வளோ கேவலமாக ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு வலிக்குது தயம். நான் உன்னை பார்த்துட்டு தூரவே இருந்திருக்கலாமோ, ரொம்ப ட்ரை பண்ணிட்டேனோ, தேவையில்லாத விஷயத்தில் பண்ணி போய் என் தயவுக்கு பிடிக்காத பர்சன் ஆகிட்டனோ. கையெல்லாம் நடுங்குது தயம். அப்படி தப்பாக பார்க்காது, நான் அது மாதிரி பொண்ணெல்லாம் இல்லை தயம். யாரையும் சைட் கூட அடித்ததில்லை. என் ஃபர்ஸ்ட் லவ், சைட் எல்லாமே நீ மட்டும்தான் தயம். சொல்கிறல்ல ரூமுக்கு வந்து ப்ரூவ் பண்ணுன்னு, நீ சொன்ன நான் வரேன். ஐயோ என்ன பேசுகிற? இல்லை சாரா, இத்தனை பேர் முன்னாடி தானே கேட்குறாரு, இத்தனை பேர் முன்னாடி தான் நானும் சொல்ல முடியும். வரேன் தயம், ப்ரூவ் பண்ணுறேன், கண்டிப்பாக வரேன். எங்கே வரணும்? எங்கே வரணும்? அப்படியா, ப்ரூவ் பண்ணுறியா? சரி வா. தயம், நீ தானே சொன்ன ப்ரூவ் பண்ணுறேன்னு. கேவலமான ஏதோ சொல்லிருந்தியா, லவ் ஆகுது தானே. வா பண்ணுவா. ஓகே தயம், நான் வரேன். அப்படி சொல்லிட்டு நீங்கள் தேங்க் பின்னாடியே போகிறீங்க. ஸோ தேங்க் கார் ட்ரைவ் பண்ணுறான், நீங்களும் உட்காந்து அழுதுட்டு தான் இருக்கீங்க. ஸோ தேங்க் அவ்வளோ கோவம் வருது. அவனை பொறுத்த வரையும் அந்த பிளேஸ் அவ்வளோ எமோஷன். அந்த இடத்துல தான் அவங்க மாஸ்டர் அவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தது. ஸோ தேங்க் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி, மிடில் கிளாஸும் தாண்டி ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருப்பான். என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி தான் அவன் அதுமாரி பண்ணியிருப்பான். தேங்கோட ஃபேன்ஸ் கூட அந்த இடத்துக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. சேம் நீங்களும் தான். பட் என்னன்னு தெரியல, உங்களுக்கு லவ் ரொம்ப மேடானனால நீங்கள் இந்த டிசிஷன் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போயிருப்பீங்க. இது வரைக்கும் தேங்கோட ஃபேன்ஸ் ஒருத்தர் கூட இப்படி ட்ரை பண்ணது கிடையாது. சும்மா வெளியே வரும் வந்து கேட்பாங்க, தென் அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணணும், ஓகே நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் மட்டும் தான் இப்படி பிஹேவ் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் தேங்க் அவ்வளோ கோவம் வந்திருக்கும்.
ஸோ தயம் அவனோட கெஸ்ட் ஹவுஸ் தான் கூப்பிட்டு போயிருப்பான், உங்களை இழுத்துட்டு போகிறான், நீங்களும் அப்படியே பின்னாடியே போகிறீங்க. தயம் கை வலிக்குதா? நீ தானே வந்து ப்ரூவ் பண்ணுறேன்னு. இன்னும் எதோ வலிக்குமே, இதுக்குள்ளே எது கை வலிக்குதுன்ற? ஆ முன்னாடி நீலாம் அத்தனை பேர் முன்னாடி வரேன், வந்து நக்கறேன், படுக்கிறேன், ப்ரூவ் பண்ணுறேன்ற இவ்வளோ மட்டமான கேரக்டர் நீலாம். ஆ தயம் ப்ளீஸ் தயம், வயல் இந்த வார்த்தைலாம் சொல்லாத தயம், ரொம்ப வலிக்குது தயம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், முடியல, ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா, வேணப்பா. நீ என்ன சொன்னால் பிடிக்கும்னு சொல்லு, என்ன பண்ணுற? எனக்கு நீ என்ன பண்ணாலும் பிடிக்காதுடி. சி, நான் அவ்வளோ நினச்சேன், ரொம்ப இன்னசென்ட் லுக்காக இருக்காளே, பார்க்க குட் லுக்கிங், ஃப்யூச்சர் நல்ல ஃப்யூச்சர் இருக்கும், இதில் மட்டும் கஷ்டப்பட்டா போதும் அப்படி இப்படின்னு. ஆனால் நீ அந்த இடத்துக்கு வரக்கூட தகுதி இருக்கணும்டி. அந்த தகுதி உனக்கு கொஞ்சம் கூட இல்லை. இப்போ எந்த மயிருக்கு நீ அந்த இடத்துக்கு வந்த? ஆ சரி, கழட்டு, ப்ரூவ் பண்ணுறனால கழட்டு கழட்டு. சரி தயம். ஸோ நீங்களும் கழட்ட ஆரம்பிக்கிறீங்க, உடனே தயம் கை பிடிச்சிட்டு, என்னடி சொன்னோன்னே வைக்கிற, இவ்வளோ பைத்தியமா, நான் அடைஞ்சே ஆகணுமா என்ன? ஆ அப்படி தானே எண்ணம்? அழுவாத, எதுக்கு அழுவுற? அழுகாமல் பண்ணு, அப்போ தானே எனக்கும் ஜாலியாக இருக்கும். எதுக்கு அழுதுகிட்டே பண்ணுற? ஆ அப்படி இல்லை தயம், நீ எனக்கு கேவலமாக நினைக்கிறல்ல. மேபி மேபி இதெல்லாம் பண்ண பிறகு நான் நம்பவில்லை, நான் உனக்காக தான் இருந்தேன்னு. அவ்வளோ பைத்தியமாடி? ஆ இவ்வளோ பைத்தியமா? பாரு, போயிடுதா விஷயம், போ, கிளம்ப, கிளம்புடி. தயம், நீ சொன்னல அங்கே வரதுக்கு தகுதி இருக்கணும்னு, தகுதியோடு வரேன், அக்செப்ட் பண்ணிக்கோ. கிவ் அப் பண்ணல தயம், ட்ரை பண்ணுறேன். அப்பா கிட்ட 3 இயர்ஸ் டைம் கேட்டிருக்கேன், 25 வரைக்கும், அது வரைக்கும். அப்புறம் முடியலன்னா ஜஸ்ட் எல்லாம் ஃபீல் பண்ணலை, அது போதும். எந்த ஃபஸ்ட்டு கிளம்புறியா? நான் பார்த்தாலையா ஒரு மாதிரி போன மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஓகே சாரி, ப்ளீஸ் இப்பெல்லாம் பேசாத தயம், நான் அது மாதிரிலாம் இல்லை தயம். நீ வேணா என்ன செக் பண்ணிக்கோ தயம், ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயில்ல, நீ செக் பண்ண கூட பண்ணிக்கோ. நான் அது மாதிரி பொண்ணுலாம் இல்லை தயம். எதுக்கு என்ன நீ அது மாதிரி பொண்ணுன்னு சொல்கிற? உன்னை வரிக்கணும்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயம். நீ இப்படி சொல்லும் போது நான் உனக்கு வெறுக்கணும்னு தோணலை, நான் ப்ரூவ் பண்ணணும், நான் அவனை அவ்வளோ லவ் பண்ணுறேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ நீங்கள் கெஞ்சு தான் தயம் தோணுது. அந்த இடத்துக்கு ஒரு தகுதி வேணும்ல, ஷுவர். 2-3 விஷயம் இருக்குல்ல, அந்த முடிச்சுட்டு கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வருவேன். ஆனால் அந்த இடத்துக்கு வர இன்னொரு தகுதியும் இருக்குல்ல, நீ மிடில் கிளாஸாக போனால் இருக்கணும். உன்னை பார்த்தா மிடில் கிளாஸ் மேலே இல்லை தயம், மிடில் கிளாஸ் தான். பிஸ்னஸ் சொன்னேன், அது ஒரு கார்டன் பிஸ்னஸ், செடியெல்லாம் குட்டியா, அதுதான். டெய்லி முடிச்சிருக்கியா? இல்லை தயம். சரி ஓகே, நீ ட்ரை பண்ண. ஒரு வேளை உனக்கு வரலண்ணா மூட்டு கிளம்பிட்டேரு, வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுறக்கா தான் அந்த இடத்த அசிங்கப்படுத்தாத. ஏன்னா என்னமோ நீ இப்போவும் நம்பக்கூடாதுன்னு தோணுது. மறையிறியா? மிடில் கிளாஸ் இல்லை தானே? அதான்டி, மறைக்கிறியான்னு கேட்டேன். ஏய் சி, வாய தர. இப்போ சொல்லலாமா மறைக்கலாமான்னு கூட தெரியலையே. இந்த டேவே என் லைஃப்பில் இருக்கக்கூடாது, நான் மறக்கணும். இன்னத்தான் கேட்குற, வாய் தரடி, வாய் தர சீக்கிரம். தயம் சாரி தயம், அப்படி சொல்லிட்டு நீங்கள் தேங்கோட நீளுன்னு போடுறீங்க. ஸோ தேங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஓ அப்போது மறைகிறீங்க மேடம். என்ன யார் நீ? ஆ என்ன சொல்லு, யார்? ஆல்ரெடி தயம் ப்ளீஸ் தயம் கோப்பட வேணாம். நீ பண்ண வேலைக்கு
அந்த இடத்த எப்படி உனக்குன்னு யூஸ் பண்ணியிருக்க? எப்படி உன் சாயங்காலத்துக்காக? ம் இங்கே பாரு, அதெல்லாம் உங்கள் ஹார்ட் ஒர்க். ம் அவளை சொல்லிட்டு வந்தேன் அத்தனை முறை வேணாண்ணா உன்னை. நான் வேணா இல்லைடா எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி தரணும். இதாண்டி இதான் நினச்சேன். நீ ஏன் தள்ளியே மிளகா அரைச்சி பார்த்தியா? சரி அதை விடு. யார் நீ சொல்லு. ஜோன் குரூப். அந்த குரூப்போட என்ன? அந்த குரூப்பில் ஒர்க் பண்ணுறியா? இல்லை அப்புறம் அதில் பார்ட்னராக இருக்கீங்களா? பார்ட்னராக என்ன பிரான்ச்சு? ஜோன் குரூப்போட சேயோ. என்ன என்ன சொல்கிற? புரியல. சாரி தயம், ப்ளீஸ் ப்ளீஸ் வெளியே தராது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தயம். அது அப்பா கிட்ட கூட சொன்னோம், 3 years மட்டும் டைம் தாங்கப்பா, எல்லாவும் ஃபீல் மட்டும் வைக்கிறேன். நான் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கேன் தயம். உனக்குன்னு ஃபேன் பேஜில் 1 million followers ஆகி என்னோடய அக்கௌண்ட் தான் தயம். எவ்வளோ ட்ரை பண்ணு. ஃபேன் மீட்டிங்லாம் வந்திருக்கேன். ஆனால் எனக்கு பேச பயம் தயம். இது மாதிரி நீயும் நார்மலாக மற்றவங்கள மாதிரி நார்மலாக ஃபேனாக பார்க்கக்கூடாது. என்ன ஒரு மாதிரி லைட்டானாச்சு ஃபீல் பண்ணணும் தான் இப்படி பண்ண. அந்த இடத்த யூஸ் பண்ணோன்னா இல்லை தயம், சத்தியமாக இல்லை தயம், அப்பெல்லாம் இல்லை தயம். யூஸ் தாண்டி பண்ணியிருக்க. இவ்வளோ பணக்கார பொண்ணுக்கு நான்லாம் இது. என்னை விட உங்களுக்கு சொத்து ஒரு 10 மடங்கு அதிகமாக இருக்குமா? இருக்கும் தயம். நீ எது ஏன் முன்னா நீலோன்னு போட்டுட்ருக்க? கிளம்பு, உங்கள் அப்பா சொன்ன மாதிரி உங்கள் வேலையை பாரு போ தயம். உனக்கு என்ன? அந்த இடத்த வந்து அந்த அப்பா யூஸ் பண்ணிட்டா தானே? நான் கரெக்ட் பண்ணிட்டேன். அந்த இடத்துக்கு வரலாம்ல தயம். லூஸ் ஆடி நீ. லவ்வெல்லாம் இப்போதைக்கு என் லைஃப்பில் இல்லை. எழுந்துரு ஃபஸ்ட்டு, நீ எழுந்துரு. இல்லை நான் தப்புப்பா, எழுந்துரு. போ, சின்ன பொண்ணா இருக்க, நல்லா யோசி, சாப்பிட்டு தூங்கு, பிஸ்னஸ் பாரு, சரியா? நீ பாஸ் தான் சொன்னோன்னே கொஞ்சம் கெஸ் பண்ணியிருக்கணும். நீ எல்லாருமே சாப்பிட ஆசைப்படுறேன்னு நினச்சேன், வேறு எதுவும் இல்லை. கிளம்பு. அண்ட் நீ பண்ணதுக்காக நான் பேசின வார்த்தைக்கு சாரிலாம் கேட்க முடியாது. நீ எவ்வளோ பேர் ஆளாக இருந்தாலும் நான் அதை பற்றிலாம் தயம் இல்லை தயம். நான் பண்ணேன். கிளம்பு போடி. எனக்கு உன்னை பார்த்தா பாவமாக தான் இருக்கு. கிளம்பு ஃபஸ்ட்டு இங்கேருந்து. ஓகே தயம். நீ இல்லை நீ பாருடி, சும்மா திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டுருக்காது. எனக்கு உன் மேலே எந்த ஃபீலிங்கும் வரல. உன்னை பார்த்தா எனக்கு காண்டாக தான் இருக்குது. இல்லை கேவலமாலாம் பொண்ணுங்க இருப்பாங்களான்னு தோணுது. ஆனால் இருப்பாங்க, இந்த மாதிரி இவ்வளோ பணம் வச்சுருக்கவங்களாம் இருப்பாங்க. இல்லை தயம், நான் வேணா அதெல்லாம் எல்லாருக்கும் எழுதி ஐயோயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, நீ வேலை பார்த்துட்டு கிளம்பு. நான் என்ன பண்ணேன்? நான் அங்கே வருவேன் தயம், கண்டிப்பாக. நான் பார்க்கலாம். அதெல்லாம் பாருடி, நீ நினைக்கிற மாதிரி ஆக்டிங் என்ன இதோ இப்படி கரெக்ட் பண்ணுறதுக்காகலாம் வரும்னு நினச்சியா? அது ஒரு புரியாதுடி. அந்த எமோஷன்லாம் உனக்கு தெரியாது. அது வழியாக எதை வேணாலும் சொல்லலாம், நல்லது கெட்டது எல்லாமே அதான். அதுதான் நான் ரொம்ப பெருசாக மதிக்கிறேன். எனக்கு சோறு போட்டதும் அதுதான். அதை வச்சு விளையாட்டுருக்காத. அப்புறம் என் வாழ்க்கையிலே நான் வெறுக்கிற ஒரே பர்சன் நீயாக தான் இருப்பேன். இல்லை தயம், சத்தியமாக பண்ண மாட்டேன். 1 month டைம் கூட கண்டிப்பாக நாங்கள் வருவேன். நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், ஆனால் நாங்கள் வருவேன். எனக்கு நீ வேணும். நான் ட்ரை பண்ணுறேன். 3 years நீ ஜஸ்ட் என்னை ஃபீல் பண்ண போதும். லவ் வேண்டாம், நான் தகுதி இல்லை அதுக்கு, வேண்டாம். சாரி தயம், எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன்னு சொன்னதுக்கு நீ அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் போகிறேன். அப்படி சொல்லிட்டு தாங்க அமுச்சிருப்பான். ஸோ நீங்கள் அப்படியே வெளியே வந்து உட்காந்து ரோட்டில் தான் உட்காந்து அழுதுட்ருப்பீங்க. எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் உங்கள் டிரைவருக்கு நீங்கள் கால் பண்ணுவீங்க. அங்கிள் லொக்கேஷன் அனுப்புகிறேன், அதை பிக்கப் பண்ணிக்கோங்க. எங்கேம்மா இருக்க நீ? ப்ளீஸ் அங்கிள், அப்பா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்.
ஏன் ப்ளீஸ் அங்கிள் முடியல, டயர்டாக இருக்குது, இது வரமா அப்படி சொல்லிட்டு அவங்களும் வந்து கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஸோ 1 மந்த் நீங்கள் தேங்க எந்த வழியிலும் டிஸ்டர்ப் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ தான் தேங்க யோசிச்சு பார்க்குறான். அப்பப்போ உங்கள் முகம் அவன் எங்கெங்கேயோ பார்த்துருப்பான், அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். அதான் இவ்வளோ பார்க்கும்போது ரொம்ப எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்தது. இருந்தாலும் அந்த பொண்ணை அவ்வளோ கஷ்டப்படுத்திக்கூடாதா ரொம்பவே. இது வரைக்கும் நான் எந்த பொண்ணும் இப்படிலாம் பேசினதில்ல, திட்டினதில்லை. நான் அவளை அப்படி திட்டேன், பேசிட்டேன். சரி விட சின்ன பொண்ணு, மறந்துட்டு அவள் லைஃப்பை பார்த்தா ஓகே தான் அப்படி சொல்லிட்டு தேங்க அப்படியே மறந்துருப்பான் அவங்கள. நீங்கள் தேங்க கரெக்ட் பண்ணுறதுக்கு அப்படி இப்படின்னு ஆக்டிங்காக கற்றுக்க கிடப்பீங்க. பட் உங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் கூட வராது. ஒரு லெவலுக்கு மேலே எனக்கு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உங்கள் ரூம் போயிருப்பீங்க. அந்த ரூம் ஃபுல்லாகவே தேங்கோட பிக்கு தான். தேங்க நீங்கள் பார்க்குறீங்க. தயம் இந்த ரூமுக்கு நான் வரும்போதெல்லாம் எனக்கு எதுனாச்சும் ஒன்று நடக்கலைன்னா நடக்கும், இது நடக்கணும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக நான் நினச்சி வருவேன். இப்போவும் ஜஸ்ட் எல்லாம் ஃபீல் பண்ண தயம். அதுக்காக தான் நான் இந்த ரூமுக்கு வந்திருக்கேன். எனக்கு ஆக்டிங்கே வர மாட்டேங்குது, ஏன்னே தெரில. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ சொன்ன மாதிரி அது ஒன்றும் ஈஸி கிடையாது. என் தயம்க்கே சோறு போட்டிருக்குன்னா அது எவ்வளோ பெரிய ப்ரீஷியஸான விஷயம். நான் அதை மதிக்காமலாம் இல்லை தயம், அதை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அதை விட ஒன்று ஓகே, இந்த ரூமுக்கு வந்தா நான் ஒன்று கேட்டா எனக்கு கண்டிப்பாக நடக்கும்ல. நான் கேட்குறேன், எனக்கு கண்டிப்பாக நடக்கணும். 10 days தான் எனக்கு டைம் இருக்குது. தேங்கிட்ட 1 month டைம் கேட்டிருக்கேன். 10 days நான் முடிக்கணும். இல்லைன்னா தயாவுக்கு நான் எப்பயுமே ஒரு டார்க் பாயிண்ட், என் லைஃப்பில் இப்படி ஒரு கேவலமான பொண்ணை பார்த்தேன், என்னை கரெக்ட் பண்ணுறதுக்காக வந்தா அப்படின்னு ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் அப்படி சொல்லிட்டான்னா நான் உயிரோடவே இல்லை. அது உனக்கு பிடிக்காது, அசிங்கம் தயம் நான் இருக்கிறதே. ஓகே தயம், எப்பயுமே நீ எனக்கு எனர்ஜி பாசிட்டிவ் எல்லாமே தருவேன். இப்பயும் அதே பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். ஓகே ஷுவராக நான் ஆக்ட் பண்ணுவேன். ஓகே தயம், எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிவிடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் எல்லா ஃபோட்டோவும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அந்த ரூமில் வந்து போயிடுறீங்க. ஸோ 10 days நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க. ஃபைனலாக நீங்கள் எல்லாமே ஸோ இப்போ நீங்கள் தேங்கோட ட்ரைனிங் ஸ்கூல் போயிருப்பீங்க. கிட்டத்தட்ட 2-3 பேசிக்கான ரவுண்ட்ஸ் தான் இருக்கும். அதில் நீங்கள் செலக்ட் ஆகிருப்பீங்க. தேங்கிட்ட ஆல்ரெடி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க இது மாதிரி நான் வரேன்னு சொல்லிவிட்டு. அங்கே இருக்கவங்கக்கிட்ட தேங்கோ நீங்கள் செலக்ட்லாம் ஆக மாட்டீங்க, அந்த தைரியத்தில் தான் நீங்கள் வந்திருப்பான். பார்த்தா நீங்கள் உள்ளே இருக்கீங்க. தேங்க அப்படியே ஐசக் இங்கே வா. அண்ணா என்னடா செலக்ட் ஆனால இல்லை ஏதாச்சும் நான் என்னண்ணா எங்களை சந்தேகம் இல்லைடா மிரட்டி பெரிய பெரிய கையில் மேடம் எதாவது மிரட்டினாங்களா என்ன? அண்ணா இல்லைண்ணா உண்மையாலே நல்லா தானே பண்ணாங்க, அதனால தான் நான் உள்ள அதுவும் நீங்கள் சொன்னீங்க பண்ணால் உள்ள சேர்த்துக்கோங்கண்ணா, அதுக்காக தானா? அப்படியா ஏன் நல்லா பண்ணியா என்ன? குட் ஈவினிங் மாஸ்டர். இல்லை மாஸ்டர் ஓரளவுக்கு தான். ஓ அப்படியா, ஸ்கிரிப்டடு? மாஸ்டர் ஆமாம், அந்த சின்ன பொண்ணு எங்கடா அது காணும், வரலையாண்ணா? மாஸ்டர் எக்ஸாம் பப்ளிக் மாஸ்டர், அதனால் போயிருக்கா. அப்படியா, அவன் எங்கே காணும்? சரி ஓகே நீ வா மாஸ்டர், நீ அந்த ரோல் எடுத்து பண்ணு. மாஸ்டர் இன்றைக்கி ஜான் வரல மாஸ்டர், அவன் தான் இந்த ரோல் பண்ணணும், அந்த பொண்ணுக்கு சொல்லித்தர்றது, அவனும் வரல. நான் வேணால் பண்ணிடுறேன் மாஸ்டர் பையன் கூட. அப்போ நீங்கள் இல்லை மாஸ்டர் நான் உங்கள் கூட தான் பண்ணுவேன், நான் வேறு யார் கூட பண்ண மாட்டேன். நீங்கள் சொன்னீங்க நான் அந்த ஆக்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னு, சீரியஸாக என் மனசார ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் நான் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். நான் யார் கூட நடிக்க மாட்டேன், இது என்னோடய ரெக்வெஸ்ட். பிகாஸ் எனக்கு சொல்ல தெரில மாஸ்டர், நான் இதை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் என்னால் மற்றவங்க கூடலாம் நடிக்க முடியாது மாஸ்டர். நீங்கள் என்னை அப்படிலாம் தப்பாக எடுத்துக்க வேணாம். பிகாஸ் நான் உங்களை லவ் பண்ணுறேன், நான் உங்கள் கூட மட்டும்தான், இல்லைன்னா வேண்டாம். நீங்கள் சொன்னீங்கள்ல நான் இதை தப்பாக யூஸ் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு. இல்லை அது தப்பு, இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே. உண்மையாலே உங்கள் ஸ்கில்க்கெலாம் நான் ரொம்ப பெரிய ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் மாஸ்டர். நான் ஐசக் கூடலாம் நடிக்கலை, வேணா சோலோவாக ஏதாச்சும் கொடுங்க, நான் நடிக்கிறேன், பிரச்சனை இல்லை. நான் இங்கே இருந்துக்கிறேன், நான் டெய்லி வரேன், ஆக்ட் பண்ணுறேன், இல்லை யாருக்கா சொல்லி
அந்தளவுக்கு டெவலப்பாக தெரியல மாஸ்டர். நீங்கள் பாருங்கள், ஓகேண்ணா நீங்கள் அதுக்கு என்ன அலோவ் பண்ணுங்கள். இல்லைண்ணா நான் இங்கே தான் இருப்பேன், நான் என் கூட நடிக்க மாட்டேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஆனால் இங்கே தான் இருப்பேன் மாஸ்டர், ப்ளீஸ். இங்கே தான் இருப்பேண்ணா. வேஸ்ட்டாக இருப்பியா இங்கே தான்? மாஸ்டர் நான் உங்களை அமைதியாக இருவேன். டேய் சரி ஓகே, நடிச்சுட்டு இங்கே இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த இடம் எனக்கு எவ்வளோ ஸ்பெஷல்னு எனக்கு தெரியும். மேபி ஓயன் உண்மையாலே இந்த இடத்துல இருக்கிறது நீ டிசர்வ். நீ அந்த ஸ்கில்லை மதிக்கிற, அந்த ஸ்கில் உனக்கு வருது, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் இருக்கேண்ணா. தாராளமாக இங்கே இருந்துட்டு போ. இங்கே க்ளீன் பண்ணிக்கோ, வரவங்களுக்குலாம் ஃபுட் ஆர்டர் பண்ணு, அதை எடுத்து வந்துட்டா அந்த வேலை பண்ணு. ஏன்னா நீ தான் இந்த ஆக்டிங்குள்ளே வரமாட்டியே. அப்புறம் சின்ன பசங்களாம் வருவாங்க, அவங்களுக்குலாம் சொல்லிக்கொடு. நீ பெட்டராக இருந்தேன்னா நான் இதெல்லாம் அலோவ் பண்ணுறேன். இல்லைனா அப்படியே உன் பேக் எடுத்து கிளம்பிட்டே இரு. உங்கள் அப்பா பிஸ்னஸை பார்த்துட்டு லைஃப்பை பாரு. ஃபீல் பண்ண வைக்கிறேன், அதை பண்ண வைக்கிறேன், எதுவும் பண்ண வேணாம். எனக்கு ஃபீலிங்கும் வராது, எதுவும் வராது. புரியுதா? ஓகே மாஸ்டர். பரவாயில்லையே. ஓகே ஸ்கிரிப்ட் கொடுறா, அவர் விடு. மாஸ்டர் நான் பண்ணி இல்லை மேடம் தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்களே பண்ண முடியாதுன்னு. யாருக்கு இவ்வளோ தைரியம் இருக்குது என்கிட்ட பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கு? மாஸ்டர் உண்மையாக அப்படி இல்லை மாஸ்டர். அது ஏன் இது ஆங்கிலே கூப்பிட்ருக்கலாமே மாஸ்டர். நான் அவ்வளோ பயபக்தியா? இல்லை மாஸ்டர், நான் வெளியே உங்களை தயாங்க கூப்பிட்டுக்கிறேன். பட் இங்கே எப்படியோ போ அப்படி சொல்லிட்டு தேங்க் ஸ்கிரிப்ட்லாம் பார்க்குறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் என்னடா அப்பா ரோலா? சரி ஓகே அப்படி சொல்லிட்டு தேங்கும். ஸோ அப்படியே நார்மலாக சேரில் உட்கார்ற மாதிரி தான். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட்லாம் படிச்சுட்டு, சாரா இந்த சீனில் ரொம்ப அழுக்கணுமா எப்படி? ஆமாம், ரொம்ப எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அழுதுரு. ஏன்னா உங்கள் அப்பா கிட்டே நீ பேச போகிற, இவ்வளோ பெரிய விஷயம். புரியுதுல? புரியுது சாரா. ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்களும் உட்காடுறீங்க. ஸோ கரெக்டாக தேங்கும். என்ன நான் தான் சொன்னல மாஸ்டர் டிகிரிக்கு போடுன்னு. இன்னும் ஏமா போடாமல் இருக்க? ஏன் இன்னும் நீ சொல்கிறதுல தான் தெளிவாக இருக்க போறியா என்ன? அப்பா நான் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசணும்ப்பா, ப்ளீஸ்ப்பா. எனக்காக ஒரு 1/2 hour கொடுங்கப்பா. நான் பாருவேன், அம்மா இல்லாத பொண்ணு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தனால தான் இப்படி பண்ணிட்டுருக்க. சரி உனக்கு என்ன இப்போ? நீ மாஸ்டர் பண்ண மாட்டேன், சரி ஓகே. நம்ம இடத்துல ஒரு பையன் இருக்கான், பார்த்து முடிச்சிடு பா. ப்ளீஸ்ப்பா, இது வரைக்கும் நான் பேச வந்தது எதுவுமே நீங்கள் பேச விட்டதில்லைப்பா. ப்ளீஸ்ப்பா இந்த ஒரு டைம் மட்டும் 1/2 hour எனக்குன்னு தாங்கப்பா. பா எனக்கு நீ மட்டும் தானேப்பா, நான் உங்ககிட்ட தானேப்பா சொல்ல முடியும். என்னம்மா சொல்ல போகிற? பா என்னை கூத்தாட விடுங்க, நான் கூத்தாடுறேன், அத்தனை பேர் என்னை பார்க்கட்டும். சொல்லுமா, அதானே சொல்ல போகிற? அம்மா இல்லாத பொண்ணு அப்பா வளர்த்தா எப்படி இருக்கும்? இப்படி தானே இருக்கும், அதானே? பா அப்படி இல்லைப்பா. நீ ஏன்ப்பா மற்றவங்கள பார்க்குற, என்னை பார்க்க மாட்டியாப்பா? இங்கே பாருவேன், அப்பா சொன்னது 2 தான். ஒன்று மாஸ்டர் டிகிரி எடுக்கிறேன்னா எடு, இல்லையா நான் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிட்டு போ. 2 தான், வேறு எதாவது என்னால் மாற்ற முடியாது. பா ஏன்பா நீ என் ஃபீலிங்கை மதிக்கவே மாட்டேற? இந்த நேரத்துக்கு அம்மா இருந்தால் என்ன அலோவ் பண்ணியிருப்பாங்களப்பா? அவங்க இல்லைன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறப்பா. என் வாழ்க்கையிலேயே முதல் தடவை அதே மாதிரி இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணதே இல்லைப்பா. அவங்க கூட இருக்கும் போதோ எனக்கு நீ மட்டும்தான்ப்பா எல்லாமே வந்திருக்க. ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் ஏன்ப்பா நீ மற்றவங்கள பார்க்குற? உனக்கே தெரியும்லப்பா, சின்ன வயசுலலாம் சாங் போட்டு விட்டு ஆடுமா டான்ஸ் ஆடுமா அப்படிலாம் சொல்லுவிப்பா. ஏன்பா இப்போ நான் நல்லா தானேப்பா ஆடுறேன் பா. என்னோட ட்ரீம்ப்பா ஒரு லெவலுக்கு உள்ளே போயிட்டேன்னா இன்னும் ஒரு 2 or 3 years கண்டிப்பாக நான் மாஸ்டர் ஆகிடுவேன்ப்பா. இதை நான் ஷுவராக சொல்கிறேன். நம்ம லைஃப் இதை விட கொஞ்சம் பெட்டராக என்னால் ஆக்க முடியும்ப்பா. நீ மட்டும் எவ்வளோப்பா கஷ்டப்படுவ, உன் கஷ்டத்தில் என்கிட்ட கொடு, நான் வாங்கிக்கிறேன்.
நான் கஷ்டப்படுறேன்ப்பா, நீ மற்றவங்களெல்லாம் பார்க்காதப்பா. ம் அவங்கெல்லாம் அம்மா செத்த பிறகு ஒரு 2 நாள் தான்ப்பா நம்ம கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க யாரும் கூட இல்லைப்பா. அவங்க சொல்லக்கூடாதுப்பா, நீ இது பண்ணு இது பண்ணாதன்னு. நீ சொல்லலாம்ப்பா, ஆனால் ஒன்று யோசிச்சு சொல்லுப்பா. உன் பொண்ணுக்கு இதுதான் எல்லாமேன்னு உனக்கு எஞ்சி கேட்குறப்பா. என் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது. எல்லோரும் முடியும் என்னால் போக முடியும்ப்பா. எனக்கு எதுவும் வேணாம், என் லைஃப் நான் பார்த்துக்கிறேன்னு. ஆனால் என்னால் என் அப்பாவுக்கு அப்படி ஒரு துரோகத்தெல்லாம் பண்ண முடியாது. பா கொஞ்சம் யோசிப்பாருப்பா ப்ளீஸ்ப்பா. ஒரு 6 மாதம் என்னை விடுப்பா, நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்ப்பா. அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் ஃபிட் இல்லைண்ணா தாராளமாக சொல்லுப்பா, அதுலேருந்து வெளியே வந்துடுறேன். இது என்னோட பெரிய ட்ரீம்ப்பா. ப்ளீஸ்ப்பா பா, நீ சொல்லுப்பா, ஓ ப்ளீஸ்ப்பா. அப்படி சொல்லிட்டு நீங்கள் தேங்காய் ஹக் பண்ணியிருப்பீங்க. ஸோ தேங்காய் டக்குன்னு மாஸ்டர் தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு தேங்கோட ஃபீட்டை டச் பண்ணி இப்படி கிஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன பண்ணுற? இல்லை, ஆக்டிங் இப்படி பண்ணி முடிச்ச பிறகு மாஸ்டர்கிட்ட ப்ளஸ் வாங்கணுன்னு சொல்லி கொடுத்தாங்க, அதான். ஓ மாஸ்டர், நல்லா தான் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு தேங்காய் எழுந்து போயிருப்பான். ஸோ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ இவளையா அப்படிலாம் பேசிட்டோன்னு. ஏன்னா நீங்கள் வேறு லெவல் பண்ணியிருப்பீங்க. கொஞ்ச நேரத்தில் தேங்காய் வெளியே வந்துட்டு என்ன பண்ணுறது, ரொம்ப திட்டோமோ, உள்ளே கேஷுவலாக போகலாம் தெரியாது அப்படி சொல்லிட்டு உள்ளே அப்படியே கேஷுவலாக வரான். ஸோ நீங்கள் அங்கே இருக்கவங்களோட பேக்ஸு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஸோ அதெல்லாம் மாப் போட்டுட்ருக்கீங்க. தேங்காய் அதை பார்த்துட்டு நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிருக்க? மாஸ்டர் நீங்கள் தானே சொன்னீங்க. இல்லை அதை நான் சும்மா சொன்னேன். இப்போது நீ போயிட்டு வேறு இருந்தால் பாரு. இல்லை மாஸ்டர், நான் இங்கே எந்த ரோலும் பண்ணல, அதனால தான். மாஸ்டர் என்னடி? இல்லை நீங்கள் ஆக்டிங் சொல்லி தருவீங்களே இது மாதிரி நடின்னு, அப்போது லைக் ஒரு கேர்ளாக உங்ககிட்ட மாடலாக நான் ஆக்ட் பண்ணலாமா மாஸ்டர் இங்கே? ஐ மீன் நீங்கள் பாய் ரோலில் பண்ணி சொல்லி தரும் போதோ கேர்ள் ரோலில் நான் ஐ மீன் ரோல் கேர்ள் ஓட வெர்ஷன் ரோலில் நானும் அது எதுக்கு இப்படி வளர்ற டங்கு இதுக்கு இந்தளவுக்கு டான்ஸ் ஆடுது. சாரி மாஸ்டர், ஒரு மாதிரி நர்வஸ். இதனால தான் இருக்குது, வேணா இந்த வேலையை பாரு. மாஸ்டர் நீ ஈவினிங் 2-3 ஸ்கிரிப்ட் இருக்குது, அதெல்லாம் என்னென்னு வாங்கி வச்சுக்கோ. எப்பயுமே கேர்ள் வெர்ஷன் சொல்லி தரத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். அதான் நீ இருக்கல, இதுக்கப்புறம் ஈஸியாக தான் இருக்கும். மாஸ்டர் உண்மையாவா? ஆமாம். அப்புறம் இதுக்கு சேலரி என்னென்னு அட்மீனில் என்னென்னு கேட்டு வாங்கிக்கோ, சரியா? தேங்க்யூ மாஸ்டர். ஓகே மாஸ்டர். என்ன கோவலாம் படலையா? இல்லை மாஸ்டர், ஹாப்பியாக இருக்குது. இங்கே நான் ஒர்க் பண்ணுறேண்ணா, அது உங்கள் கூட. தேங்க்யூ லக்ஷ்மி மாஸ்டர் அப்படி சொல்லிட்டு அகைன் நீங்கள் காலில் விடுறீங்க. தயாங்களா என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னால் பொண்ணு ஃபுல்லாக மாஸ்டராக தான் பார்க்குறாளா என்ன? ப்ளஸ் யூ. தேங்க்யூ மாஸ்டர் அப்படி சொல்லிட்டு நீங்கள் இங்கே ஜாலியாக இருக்கீங்க. ஓகே, தேங்கோட பார்வையில் இதுக்கப்புறம் நம்ம கெட்ட பொண்ணு கிடையாது அந்த அளவுக்கு. தேங்க அப்படி என்ன ஃபுல்லாக மாஸ்டராக பார்க்குறா, 2 தடவை காலில் விழுந்தா ப்ளஸ் பண்ணுங்கன்னு. அப்போ தேங்க உன்னை லவ் பண்ணலையாடா? சரி ஓகே, அத்தனை வார்த்தை கேட்டால் எந்த பொண்ணு தான் லவ் பண்ணும், கடைசி வரைக்கும் நீ சிங்கிளாகவே கடை போ, இதான் அவனுக்கு தண்டனை அப்படி சொல்லிட்டு தேங்காய் அப்படியே மனசுலேயே அவனை திட்டிட்டு கிளம்பியிருப்பான். ஒரு 2-3 நாள் நீங்கள் தான் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அங்கே இருக்கவங்களுக்கே செம்ம ஆச்சரியம். ஏன்னா அவங்களாம் அவ்வளோ இயர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் சொல்லித்தர சின்ன சின்ன டிப்ஸ் விஷயம்லாம் அவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். ஏன்னா நைட்டில் தேங்க உங்ககிட்ட காலில் அவ்வளோ விஷயம் சொல்லி தருவான். அன்வான்டாக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். இது மட்டும்தான் ஃபுல்லாக இருக்கும் உங்கள் டாக். நீங்கள் அவ்வளோ நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க. ஐசக் ஏன்
மாஸ்டர் சொன்னார் இந்த 2 செக்ஷன் மட்டும் மாற்றிக்கலான்னு. அப்புறம் டைலாக்ஸ் நான் எழுதிடுறேன் ஓகே. ஏன் நீ எப்படி இல்லை நான் பார்த்துக்கிறேன். மாஸ்டர் கிட்ட நான் ஆல்ரெடி கொடுத்தேன், அவர் ஓகே தான் சொன்னார். நீ ஏன் கண்டினியூ பண்ண சொன்னார், நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் நான் ஐசக். ஓகே வேன் ஐசக். என்ன வேன்? சாரி, நான் ஏதாவது ஒன்று ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தா. சீரியஸாக அந்த டைமில் எனக்கு தேங்க் மட்டும்தான் வேணும்னு தோணுச்சு. அதான் உங்கள் சுச்சுவேஷன்லாம் புரியாமல் நான் ஏதோ பெரிய ஆக்சுவலாக நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன். நீ நார்மலாகவே நான் பார்க்கலாம், என்னை திட்டினோன்னா கூட நீ திட்டலாம், பிரச்சனை கிடையாது. அந்த பணக்கார பொண்ணு அந்த திமிரு அதெல்லாம் கொஞ்சம் கூட இல்லை. என்னை மன்னிச்சிரு ஐசக். ஓயன் என்ன நீ கைக்கில் இருக்கு பெரிய வார்த்தைலாம் பேசுகிற, எனக்கு தங்கச்சி மாதிரி. அதனால தான் மன்னிச்சிடுங்கண்ணா. சரி நீ போ, வேலை இருந்தால் பாரு. ஓகே ஐசக். அப்படி சொல்லிட்டு நீங்கள் எல்லா ஒர்க்கும் பார்த்துட்ருப்பீங்க. அப்போ தேங்க் இதை ஆல்ரெடி நின்று பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். ஸோ அப்படியே ஒன்றும் தேவை கேஷுவலாக உள்ள வருவான். ஐயோ இவன் தான் என்னை லவ் பண்ணலையே இப்போ. மாஸ்டர் குட் ஈவினிங் மாஸ்டர். பிளஸ் மீ மாஸ்டர். பிளஸ் யூ பிளஸ் யூ மாஸ்டர். எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஃபோட்டோ மட்டும் ஆர்டர் பண்ணிக்கலாம் மாஸ்டர், அது என்னென்னு மட்டும் பார்த்துக்கோங்க மாஸ்டர். அப்புறம் டைலாக்லாம் ஓகே டைலாக் ஓகே தான். ஏன் மாஸ்டர் ஆல்ரெடி அந்த டீம் முடிஞ்சிச்சு மாஸ்டர், அதை முடிச்சிடலாம் மாஸ்டர். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷெட்யூல்ஸ் வந்து நாளைக்கு இங்கே கிடையாது மாஸ்டர், நீங்கள் அங்கே போகணும். டேரக்ஷன் ஓகேவாக தான் இருக்கும், அப்புறம் நீங்கள் நைட்டில் வர மாதிரி தான் இருக்கும், அது வந்துக்கலாம் மாஸ்டர். உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இல்லைன்னா நான் ஷெட்யூல்ஸ் இங்கே பேஸ் பண்ணிடலாம். என்ன மாஸ்டர் சொல்கிறீங்க? ஏன் எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது, எனக்கு 12 o'clock மேலே நான் வர மாதிரி இருக்கும். 12 to 3 o'clock வச்சுரு. ஓகே ஓகே மாஸ்டர். மாஸ்டர் நீங்கள் சொன்னீங்களே கேர்ள்ஸ்க்கெலாம் கேப் புக் பண்ண சொல்லி, அது நான் அந்த வழியாக தான் போகிறேன் மாஸ்டர். நான் கார் தான் எடுத்துகிட்டு வரேன், நான் அப்படியே ட்ராப் பண்ணிட்டோமா இல்லை புக் பண்ணனால ஓகே தான் மாஸ்டர். சரி நீ அந்த வழியாக போகிறேன்னா அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போய்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வீட்டில் விட்டுட்டு சேஃபான்னு பார்த்துட்டு இதுக்கப்புறம் நீ கிளம்பணும். ஓகே ஷுவர் மாஸ்டர், கண்டிப்பாக. உங்களோட ஐஸுக்கு வந்துவிட்டோம். நீ மட்டும் தானே போவேண்ணா. ஷுவர் மாஸ்டர். ஓகே மாஸ்டர். சரிடி, என்னென்ன பாருண்ணா. அப்புறம் ஏன் அவ்வளோதான்ல? அவ்வளோதான் மாஸ்டர். அவ்வளோதானா தயாங் போச்சு மாஸ்டர். என்னது அவ்வளோதான்? அவ்வளோ இல்லை, சும்மா நார்மலாக கேட்டேன். இதெல்லாம் அவ்வளோதான் நான். இதெல்லாம் அவ்வளோதான் மாஸ்டர். சரி மாஸ்டர். ப்ளஸ் ப்ளஸ் யூம்மா. நல்லாரு மாஸ்டர். கிளம்பிட்டேன் மாஸ்டர். ஓ கிளம்பு. அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்திருப்பீங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு மாதிரி ஜாலியாகவே இருக்கும். தேங்கிப்பாலாம் அடிக்கடிக்கு என் பேர் சொல்கிறான், அது இதுன்னு நிறைய வேலை கொடுக்குறான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அப்படியே ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 month இப்படி தான் போயிருக்கோங்க. ஸோ உங்கள் அப்பா ஏன் இப்போதான் நீ விடு, இப்போதான் மாஸ்டர் ஓரளவுக்கு என்கிட்ட நல்லா பேசிட்டாரு. என்ன மாஸ்டரா? தயாங்ப்பா தயாங். சாரி அதே மாஸ்டர் இவங்க கூப்பிட்டு பழகிடுச்சு. சரி நீ விடு, என்னென்னு பார்த்துக்கோ. நான் இன்றைக்கி போகணும், இன்றைக்கி நைட்டு ஒரு 12 o'clock போகிற மாதிரி தான் இருக்கும், நான் போய்க்கிறேன்னு அப்படி சொல்லிட்டு நீங்கள் இப்போ கார் ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அங்கே 12 o'clockனா நீங்கள் ஒரு 11:30க்குலாம் அங்கே இருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவீங்க. ஸ்டூடெண்ட் வரத்துக்குள்ளே நம்ம எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலான்னு. தயாங் இன்றைக்கி வந்து சீக்கிரமாக வந்தனால அவன் 11க்குலாம் வந்திருப்பான். அவன் பார்க்குறான் ஆக்சுவலாக அவன் ரெஸ்ட் ரூமில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருப்பான். ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்ருக்கனால எதுக்கு இந்த வேலைலாம் பார்க்குறான்? ஏன் மாஸ்டர். ப்ளஸ் மீ மாஸ்டர். ப்ளஸ் யூ டி ப்ளஸ் யூ. எதுக்கு இந்த வேலை பார்த்துட்டு நான் கொண்டா தூங்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே இந்த துடைக்கிறது இதெல்லாம் இந்த வேலைலாம் உனக்கா? மாஸ்டர் அப்புறம் பசங்க வந்து தான் பண்ணுவானுங்க, அது வேணான்னு தான். சரி ஓகே. அப்படி சொல்லிட்டு நீங்களும் உட்காண்ட்ருப்பீங்க. உங்களுக்கு அப்பப்போ ஒரு மாதிரி தலைலாம் சுற்றும், ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் லோ பிபி ப்ராப்ளம் வேறு உங்களுக்கு. ஷோ சாக்லேட்ஸ் எங்கே இல்லையே? ஏன் மாஸ்டர் எல்லாம் என்ன ஒரு மாதிரி இருக்க? இவனை வீட்டுக்கு போறியா? இல்லை மாஸ்டர். அப்படி சொல்லிட்டு அப்படியே தேங்க மேலே மயக்க போட்டு விழுந்திருப்பீங்க. ஸோ தேங்கும் இங்கே பாருங்க பாடி டேய் தண்ணி தோ மாஸ்டர். ஓயின் எழுந்துரு மாஸ்டர். சாரி இல்லை வீட்டுக்கு நான் அழைச்சி போயிட்டு வரேன், நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு தேங்க கையை பிடிச்சி பத்திரமா கூப்பிட்டு போவான்.
மாஸ்டர் இல்லை பரவாயில்ல மாஸ்டர் நான் போய்க்கிறேன். இல்லை அதெல்லாம் வேணாம், நானே கூப்பிட்டு போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, புரியுதா? சாப்பிட்டியா நீ? இல்லை மாஸ்டர், அப்பா கூட சண்டை, அதான் காலையிலேருந்து சாப்பிடல. ஏன் என்ன சண்டை? இல்லை பிஸ்னஸ் பாருன்னு அதே சொல்லிட்டுருக்காரு. நான் தான் ஆக்சுவலாக கேட்டேன் 25 வரையும் எனக்கு டைம் தாங்க, நான் தேங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணுன்னு. அவர் தான் கேட்க மாட்டுறாரு மாஸ்டர். லூசாடி நீ? லூசான்னு கேட்குறேன். பாருவயன், என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு? தயம், இப்போது உன் மனசில் ஏதோ ஒரு மூலையில் கொஞ்சம் கொஞ்சம் இம்மத்தோண்டு நான் இருந்தால் நல்லா இருக்கேண்ணா? எல்லாம் நல்லா தாண்டி இருக்க, தேவையில்லாம அதை யோசிக்காத. தயம், என்ன சொன்ன நீ? உண்மையாக நல்லா இருக்கேண்ணா? அதான் இருக்க. தேங்க கொஞ்ச நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பான், நீங்களே உள்ளே போகிறீங்க. தேங் வரியா உள்ள ப்ளீஸ்? இல்லை அதெல்லாம் வேணாம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி வா அப்படி சொல்லிட்டு தேங்கும் உள்ளே கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ நீங்கள் உள்ளே போகணும். தேங்க பார்த்தோன்னே அத்தனை பேர் அவ்வளோ மரியாதையாக அவங்கள தேங்க ட்ரீட் பண்ணுறாங்க. தேங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏண்டி மெசேஜ் எதாவது பண்ணியா என்ன? ஐயோ அப்படி இல்லை தேங்க, அவங்களுக்கெல்லாம் இல்லை, நான் எப்போயும் சொல்வேன் என் வீட்டுக்கார தயங்கன்னு, அதான் அப்படி பண்ணுறாங்க போல். அது சாரி மாஸ்டர், ப்ளஸ் மீ, ப்ளஸ் யூ ப்ளஸ் பண்ணுங்க மாஸ்டர். நல்லா ரெடி, நல்லா இரு, சும்மா சும்மா காலில் வந்துக்கிட்டு. மாஸ்டர் நீங்கள் சாப்பிட்றீங்களா? இல்லை நீ ஃபஸ்ட் சாப்பிடு, நீ தான் லோ பிபியாக இருக்குது, சாப்பிடு. மாஸ்டர் ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டா ஒரு மாதிரி. சரி போ. ஸோ நீங்களும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உள்ளே போயிருக்கீங்க, இப்போ கரெக்டாக மேய்ச்சலாம், ஃபுட் எடுத்துட்டு உங்கள் ரூமுக்கே வராங்க. தேங்க் பார்த்துட்டு எங்கே இருக்குது ரூம், நான் எடுத்து போய் கொடுக்குறேன். ஐயோ தம்பி, நீங்கள் இந்த வீட்டோட மாப்பிள்ளை, நீங்களாம் வீட்டோட மாப்பிள்ளையா? வாருமா, லவலாம் இல்லை, அவள் மட்டும் தான் பண்ணுறா. என்ன? ஆனால் ரூம் ஃபுல்லாக, என்னது ரூம் ஃபுல்லாக? ஐயோ அது இல்லை தம்பி, நானே இல்லை கொடுங்க அப்படி சொல்லிட்டு தேங்க உள்ளே போகிறான். பார்த்தா பெட்ரூம் ஃபுல்லாக தேங்கோட ஃபோட்டோ தான். தேங்க என்ன நடக்குதுங்க, அது மட்டும் தான் இருக்கான். நீங்கள் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே ரூம்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. தேங் அது நீங்கள் இல்லை ஃபுட் கீழே வந்தெல்லாம் சாப்பிட மாட்டியா? பெட்ரூம் தான் எடுத்துகிட்டு வருவாங்களா என்ன? இல்லை அது சின்ன வயசுலேருந்தே பழகிடுச்சு, பார்த்துக்கோ, ஃபுட்டுக்கெலாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும், புரியுதில்ல? புரியுது மாஸ்டர். ஏண்டி இவ்வளோ லவ் பண்ணுற? தெரில தயம், தெரியலையே. பிடிக்காதுன்னு ரீசன் சொல்லலாம், பிடிச்சதுக்கு ரீசன் சொல்ல தெரில. ஏன் தயம், சாரிடி, நான் உன்னை அன்றைக்கி அவ்வளோ பேசியிருக்கக்கூடாது. அது எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹர்ட்ரி. நீ அந்த விஷயத்த அப்படி யூஸ் பண்ணாதான் எனக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடுச்சு, அதான் அப்படி சொன்னேன். சாரிடி தயம். நீ சாரி சொன்னதோட எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் சாரி எனக்கு சந்தோஷமாக இல்லை, நீ சாப்பிடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் தேங்க சாப்பிட வைக்கிறீங்க. ஸோ தேங்கும் சாப்பிட்டுறான். ஓகே நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அவனும் கிளம்பி போயிருப்பான். நீங்கள் இங்கே ஓரளவுக்கு ரொம்ப ஹாப்பி தான், தேங்க இவ்வளோண்டு மனசில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னது இதுவே போதும், அப்படி தான் சொல்லிட்டு நீங்கள் உட்காண்ட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் சீக்கிரமாக போயிருப்பீங்க. தேங்க வந்திருப்பான். வந்தோடனே ஓகே ஸ்கிரிப்ட் கொடு, டைம் இல்லை, டக்கு டக்குன்னு நான் நடிச்சு காட்டிட்டு போகணும், நீங்கள் அதை பிக்கப் பண்ணிக்கோங்கண்ணே. சீக்கிரம் வா. மாஸ்டர் ஸ்கிரிப்டை விட கொடுத்தீங்களா இல்லையாடா? ஐயோ மாஸ்டர் கொடுக்க, ஷோ ஏன் கட்டு. மாஸ்டர் ஓகே நான் பரிசிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிரிப்டே அப்படியே உன்னிப்பாக பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் மூஞ்சில் கொஞ்சம் கூட சிரிப்பு இல்லை. தயங்க பார்க்குறான். டிக் ஆவி கஷ்டம் ரொம்ப. ஓகே மாஸ்டர் பக்கா. சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தேங்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறான். ஐஸ்கிரீம் சாப்பிடு, எவ்வளோ நேரம் ஆகுது? ஓகே தேங். பேபி தேங், ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டே இருந்தல, எப்போ வந்துட்டேன்னு ஞாபகம் இருக்கா? இருக்கு, ஆனால் அந்த டே இப்போ இல்லை. யார்டி சொன்னா? வாய்ப்பில்லைன்னு தெரியும் தயம், நீ நிறைய டைம் சொல்லியிருக்க, அதுக்கு வாய்ப்பில்லை. எனக்கு என் ப்ரொஃபஷனல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு மறந்துட்டியா? சொல்லு தயம். எல்லாமே மறந்துட்டேன்டி.
உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு. புரியல தயம். வச்சுமா இங்கே வா தயம். இப்போ என்ன பண்ணுறியா என்ன தயம்? ப்ளீஸ் சொல்லிவிடு தயம், சொல்லிவிடுண்ணே. கையை கூட தயம், சீக்கிரம் சொல்லிவிடு. பூஜிமா எனக்கு நீ கேட்டே இருப்பல்ல இதில் எது பிடிக்கும் தயம், அங்கே எது பிடிக்கும்னு. இதோ உன் கை தாண்டி அவ்வளோ பிடிக்கும். இந்த குட்டி குட்டி விரல் இது ஒன்றுத்துக்கும் அப்படி தரலாம். சின்ன வயசுலேருந்தே என்ன குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டு எல்லாருக்காக ஏங்கிட்டே, அப்போ கூட இந்த கை என்னை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணும்ல. நான் இருக்கேன்னு என் தலையெல்லாம் கோதி கொடுக்கும்ல. என்ன அப்பப்போ பேக்கில் ரப் பண்ணி சரி ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன். தயம் என்னாச்சு? அப்புறம் இந்த கை எனக்கு ரொம்ப அழகாக சாப்பாடு செஞ்சு தரோம்ல, ஊட்டிலாம் விடும்ல. தயம் ப்ளீஸ் சொல்லிவிடு தயம், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ணுறேன்னு சொன்னாடி, நான் தான் உனக்கு நான் ஃபிட் கிடையாதுன்னு தள்ளி நின்னேன். எனக்கு ப்ரொஃபஷனல் இருக்க வேணாம், கடைசி வரைக்கும் என் கூட நல்ல ஒரு வெல்விஷர் ஆயிருன்னு. ஆனால் நீ அந்த வேர்டுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி என் கூட வெல்விஷராக இருந்த. கடைசி வரைக்கும் நீ என்னோடய வெல்விஷராக மட்டுமா தயம்? இல்லடி, ஐ லவ் யூ டி. இந்த வேர்ட் தானே வேணும்னு கேட்டுட்டு இருந்த. லவ் யூ புஜிமா, ஐ லவ் யூ ஸோ மச். I love you டி. I love you. எனக்கு இது பத்தாதுல்ல? பத்தாது தானடி? பத்தல தயம். I love you புச்சிமா. இன்னும் I love you புச்சிமா, இன்னும் ஒரு தடவை I love you டி பொண்டாட்டி. I love you. இவ்வளோ நாள் உன்னை மிஸ் பண்ணியிருக்கேன். மிஸ் யூ டி. தயம் இங்கே வா. சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? மிஸ் யூ டி. மிஸ் யூ பூச்சிமா. லவ் யூ டு புட்டு. லவ் யூ டு. அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஓகே மாஸ்டர், பிளஸ் மீ மாஸ்டர் அப்படி சொல்லிட்டு தேங்கோட காலில் விழுறீங்க. ஒருத்தி பிளஸ் யூ. இது என்ன ஸ்கிரிப்டு தானா? ஆமாம் நீங்களோட நியூ மூவியில் ஐசக்கை தான் நீங்கள் டயலாக் போட்டிருக்கீங்க. அதில் ஒரு சீன் தான் ஐசக் சொன்னான். மாஸ்டர் சூப்பராக இருக்குது மாஸ்டர், ஸ்கின் செம்ம லவ், சூப்பர் சீன் மாஸ்டர், சூப்பர். அடுத்தது ஒரு சீன் இருக்குது, பெட்ரூம் போகணுன்னு. அது மாஸ்டர் எல்லாம் முன்னாடி அது ஓரலாக நீங்கள் அந்த ஹீரோனி வச்சு பார்த்துக்கோங்க. உனக்கு புரியலையாடி? இல்லை புரியாத மாதிரி இருக்கியா மாஸ்டர்? அது நான் எப்படி மாஸ்டர்? நல்லா இருக்காது மாஸ்டர், வேணாம் மாஸ்டர். ஷோ பொண்டாட்டி லவ் யூ டி. சாரி லவ் யூ. லவ் யூ டி. இது எனக்கும் உனக்கும் தான். ஆக்சுவலாக இந்த கை பற்றி சொன்னோம்ல, இந்த கையை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்குச்சு. கிட்டத்தட்ட 1 year டி. இந்த 1 yearல் நான் நிறைய டைம் நீ செஞ்சு தந்த சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். நிறைய டைம் அந்த கையை நான் ரொம்ப எல்லாமே டி. இதுதான் என் லவ்வோட ஸ்டார்டிங், எண்டிங்கும் இதுவாக தான் இருக்கணும். கடைசியாக ஆகும்போது உன் கையை பிடிச்சிட்டு செத்து போயிடணும். தயம் இன்னும் பேசுகிற நீ என்ன லவ் பண்ணுறியா? பொண்டாட்டி புரியலையா? உனக்காக தான் எழுதுனேன். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. ஐ லவ் ஸோ மச். தயம் எவ்வா அப்படி சொல்லிட்டு தயம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். தயம் உண்மையாக ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ பொண்டாட்டி. தயம் எல்லோரும் இருக்காங்க, இருக்கட்டும். எல்லோரும் முன்னாடி தான் திட்டினேன், இப்போ எல்லோரும் முன்னாடியும் உன்னை ஹாப்பியாக வச்சுக்கணும்ல.
நெக்ஸ்ட்டு ஒரு சீன் இருக்குதுன்னு சொன்னேன். டேய் அதை நான் போயிட்டு அண்ணா நீங்கள் நடத்துங்கண்ணா, டேய் நீங்கள் வேறு மூவியோட லொக்கேஷன்லாம் காட்டணும் அவகிட்ட, கிளம்பலாம். ஓகே தயம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. மூவி லொக்கேஷன் நான் ஆல்ரெடி 2-3 ஏய் நான் உன்னை கெஸ்ட் ஹவுஸ் கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். ஏன் தயம்? நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, அதனால உன்னை கொஞ்சணும் உன் கூட நிறைய பண்ணணும். என்ன பண்ணணும்? நீங்கள் கேட்டு நீ ப்ரூவ் பண்ணுன்னு. நீங்கள் நான் ப்ரூவ் பண்ணுறேன் எல்லாவே எவ்வளோ இருக்குன்னு. தயம் இல்லை கண்டிப்பாக நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டு தேங்காய் கூப்பிட்டு போயிருப்பான். கரெக்டாக ரூமும் வந்திருக்கோம். தேங்காய் அப்படியே தான் உங்களை அப்படியே பெட்டில் தள்ளுறான். தயம் என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ரூவ் பண்ணணுமா? ஆமாம் ஃபாஸ்ட்டாக ப்ரூவ் பண்ண வேணாவா? அப்போ தானே நல்லாயிருக்கும். தயம் என்ன விளையாடுறியா? சீச்சி நான் என்னடி விளையாடுறேன், இதுக்கப்புறம் தான் விளையாடவே போகிறேன். தயம் இப்போலாம் பேசுவியா? பேசுவேனே. உனக்கு ஒன்று தெரியுமா, செம்ம ரொமான்டிக் பர்சன்டி நான், உனக்கு தான் தெரிய மாட்டேங்குது. சரி விடு. என்ன விடு? விடுறேன் கொஞ்ச நேரத்தில் விடுறேன். தயங் தயங் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எழுந்துக்கிறீங்க. ஸோ தயங் அகெயின் உங்களை தள்ளுறான். தயம் என்ன பண்ணுற? தயம் 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 என்ன இவ்வளோ சீக்கிரம் கழிட்டுற? வேணா தயம். ப்ரூவ் பண்ணுறேன்டி என் லவ்வை. ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் லவ் எவ்வளோன்னு. ப்ரூவ் பண்ண விடு, அலோவ் பண்ணுடி அப்படி சொல்லிட்டு தயங்கும் செம்ம ஃபஸ்ட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணியிருப்பான். உங்களுக்கும் எல்லாமே பண்ணி விட்டுருப்பான். இப்போ 2 பேரும் எதுவுமே போடாமல் தான் இருக்கீங்க. எப்படி இருக்கான் நான்? உனக்கு ஓகேவா? என்ன பேசுகிற நீ? சொல்றி. என்ன பொறுத்து நீ செம்ம ஃபிகராக இருக்க, உன்னை செம்மையாக சாப்பிட்ணுன்னு தோணுது. சேம் நான் நல்லா இருக்கேன். நான் உனக்கு பிடிச்சிருக்கா? நீ என்ன நீயும் நல்லா இருக்க அப்படியா? அப்படி சொல்லிட்டு டக்குன்னு தயங்க அப்படியே உங்கள் மேலே படுக்கிறான். தயம் கையெடு தயம். ஏண்டி இது 2 இடத்துல கை வைக்கும் போது எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமாடி? புரிச்சுமா? இது 2ம் எனக்கு தானே. எனக்கு தானடி இது 2ம். உனக்கு தான் தயம். தயம் உனக்கு தான் தயம். கீழே எல்லாமே எனக்கு தான். அப்படியா? ஆமாம் தயம். சொல்லி பேசிட்டே இருக்கும் போதோ தேங்க்ஸ் சடனா பண்ண ஆரம்பிச்சிட்றான். ஒன்றும் இல்லை இது ஃபர்ஸ்ட் டைமில் உனக்கு அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் உண்டி எனக்காக பாருங்க புஜுக்குள்ள இங்கே பாரு நான் மேலே தான் பண்ணுறேன்ல. 2மே பண்ணும் போதோ கீழே பண்ணிகிட்ருக்கும் போதோ அவ்வளோக்கா தெரியாதுடி. இப்போ ஓகே ஓகே தயம். ஐ லவ் யூ தயம். ஐ லவ் யூ மோடி. தயம் எப்போல்லாம் வந்துச்சு? அதெல்லாம் வந்துச்சு எப்பயோ. இப்போ அதுதான் முக்கியமா? ஆமாம் தயம். கொஞ்சம் ஸ்லோ. கொஞ்சம் தயம். கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பண்ணலாம் சொல்ல மாட்டியா? ஸ்லோ சொல்லிட்டுருக்க. வெறும் பண்ணிகிட்ருக்காதுடி புண்டட்டி. ஐ லவ் யூடி. கொஞ்சம் நேரம் தானே. சரி இது வரைக்கும் யார் கூட பண்ணதில்லையா? இதெல்லாம் கேள்வியாடி? இல்லை பண்ணல. அதான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரில போல். அப்போ நீ பண்ணியிருக்கியா என்ன? என்னை பார்த்தா அப்படியே தெரியுது. இது பார்க்குறேன். இல்லைடி நீ யார் கூட பண்ணல, தெரியுது, பார்த்தாலே தெரியுது. அது போதும் தயம், முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு வேணா ட்ரை பண்ணேன். ஐயோ உள்ளே போக மாட்டேங்குது தெரி. நான் ஃபுல்லாக தயம். சரி எடுத்து தொலையாத, கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு தேங்காய் பக்கத்துலேயே படுத்துக்கிறான். இப்போ ட்ரை பண்ணிட்டா? தயம் தள்ளுடி அப்படி சொல்லிட்டு அகைன் ஸ்டார்ட் பண்ணுறான். நல்லா டைட்டாக நீங்கள் தேங்காய் ஹக் பண்ணிக்கிறீங்க. தயம் இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கோடி. ஹக்கு தானே, ஹக்கில் என்ன இருக்குது? ஹக்கா? நீ என்ன பண்ணி? தயம் சரி ஓகே ஐ லவ் யூ டூ. எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்? 25ல். இப்போ அதுக்கு பண்ணதை 25 வரைக்கும் பண்ணிட்டு தான் இருப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ண தான் செய்வேன். ஐ லவ் யூ. தூங்கு கம்மன், டயர்டாக இருக்கும். தயம் தூங்குடி. ஓகே. அப்புறம் ஒன்று சொல்லணும். சும்மா பிளஸ்மி மாஸ்டர் காலில் வந்து வச்சுக்கோ, கொண்டுருவோம் ஒன்று. பண்ண மாட்டேன், தூக்கம் வருது. சரி தூங்கி தொலை. ஸோ நீங்கள் அப்படியே படுத்துடுறீங்க. ஓகேடா, ஐ திங்க் இது ஒரு நல்ல எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மி
தேங்க்யூ ஸோ மச். பை பை பை.